ஆமென். சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு கேட்ட ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் சரி, இது இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி ஒரு பிராக்டிக்கலான ஒரு செய்தி. வெளியில கேட்குதில்ல? போதும்ல? பின்னாடி கேட்குதில்ல? போதும்ல? சரி, இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி ஒரு பிராக்டிக்கலான செய்தி. இப்போ என்ன சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் உள்ளே உட்காருகிறபடினால சில செய்திகள் அவங்களும் கேட்க வேண்டும், அவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இனிமேல் சில செய்திகள் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தின் நடப்பிற்கு ஏற்றபடி இன்றைக்கு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பத்தார்கள், குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் பிராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வசனத்தை கொண்டு நான் அநேக காரியங்களை போதிக்கலாம். ஆனால் வசனத்தை கொண்டு அநேகர் காரியங்களை போதிக்கும் பொழுது அது அநேகருக்கு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது பிராக்டிக்கலாக கொண்டு வருவதற்கு அதுக்கு எனது ஒரு ஞானம் இருக்காது, ஒரு அறிவு இருக்காது. அது எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்காக தான் இன்னைக்கு பாருங்க ஒரு புது ஒரு முயற்சியாக இன்றைக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நிஜமாகவே உலகத்தில் ஒரு வியாதி காணப்படுகிறது. என்ன வியாதி என்றால் தங்களே தாங்களே ஞானிகள், அறிவாளிகள் என்று எண்ணிக்கொள்கிற ஒரு வியாதி. கரெக்டா இல்லையா? இன்றைக்கு எல்லாருக்குமே தங்களே தாங்களே ஞானிகள், அறிவாளிகள் என்று எண்ணிக்கொள்கிற ஒரு ஞானம் இருக்கிறது. ஒரு போலியான ஒரு அறிவாக தான் இருக்கிறது. அது எல்லாமே பாருங்க செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்பாங்க. அவங்க சொந்தமாக ஆராய்ந்து கண்டுபிடித்த காரியமாக இருக்காது. அவர்கள் யாரோ சொன்னது, ஒரு வாட்ஸ்அப்பில் வாசித்தது, ஃபேஸ்புக்கில் வாசித்ததை அதை உண்மை என்று எண்ணி அவர்கள் அதை நம்பி விசுவாசி அதற்கு போராளிகளாக மாறுவார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அது மாத்திரமில்ல, நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று ஒரு முன்னறிவு கூட காணப்படுகிறது. இந்த அறிவு யார் மத்தியில் அதிகமாக காணப்படுகிறது என்றால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஜென் ஜி எண்ணப்படுகிற வாலிபர்கள் மத்தியில். எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்கிரீனு எல்லாருக்கும் தெரியுதா? ஒரு அழிலியா சொல்லுங்க, தெரிஞ்சிச்சுன்னா. என்னங்க நல்லா உற்சாகமாக தான் சொல்லுங்களே. ஆமென். சரி, ஜென்சின்னு என்னன்னு தெரியுமா? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எதற்கு சுருக்கம் என்றால் ஜெனரேஷன் Z. இது யாரை குறித்து இப்படி பேசுவார்கள் என்றால் 1997 வருடத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பிறந்த பிள்ளைகளை தான் ஜென் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தமிழில் ஒரு கொலோக்கியலான ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுமா? 2K கிட்ஸ் 2K. இது 1997 பிறந்தது. என்ன புள்ளிங்கோவா என்னமோன்னு சொல்லுவாங்களா? புள்ளிங்கோவா என்னமோன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன். ஏனென்றால் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்றால், சரிங்களா, இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தொழில்நுட்ப தகவல் வளர்ந்த நாட்களில் பிறந்த பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். ஆதலால் இவர்கள் ஏன் மற்றவர்களை விட, அவர்களுடைய தாய் தகப்பனார்களை விட மிகவும் அறிவாளி, மிகவும் புத்திசாலி என்று எண்ணிக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கையில் இருப்பது தொழில்நுட்ப அறிவியல் அணுகுதல் அவர்களுடைய கையில் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்க, இன்னைக்கு யாவருக்கும் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க அமைதியாக உட்காருங்க, சத்தம் போடக்கூடாது, சரிங்களா? அமைதியாக உட்காரணும். சரி, அப்போ பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே வயதானவர்கள், நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க? பழைய காலத்தில் என்ன செய்வீங்க? 1997 வருஷத்துக்கு முன்பதாக என்ன செய்வீங்க? புத்தகத்தை எடுத்து வாசிப்பீங்க, இல்லைன்னா தெரிந்த உங்கள் ஆசிரியர்கள்கிட்ட கேட்பீங்க, இல்லை என்றால் வேற எங்கேயாவது போய் தேடுவீங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறபடியினால் இவர்கள் முழுமையாக யாருமே நம்புறது கிடையாது. அவர்களுக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும் என்றால் உடனடியாக என்ன பண்ணுவாங்க? ஃபோன் எடுத்துக்கொள்வாங்க. உடனே ஹே கூகுள் அப்படின்பாங்க, இல்லைன்னா ஹே சிரி இது என்னதுன்னு கேட்டால் உடனடியாக அது பதில் கொடுத்து விடும். நான் இது எல்லாத்தையும் காட்டணும்னு நினைச்சேன், ஆனால் நேரம் இருக்காது. நீ முதல் வாரமாக இருக்கிறபடினால நேரம் இருக்காது. ஆனால் இது எல்லாவற்றையும் எப்படி வேலை செய்கிறது, எந்த அளவிற்கு இது தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது என்பதை நான் காட்டணும்னு விரும்புகிறேன். அது வேணா இன்னொரு செய்தியில் நான் காட்டுறேன். இன்னைக்கு ஒரு பேசிக்கை மட்டும் நான் கொடுத்து விடுக்கிறேன். சின்ன பிள்ளைங்களா அமைதியாக உட்காரணும். யாராவது கொஞ்சம் டீச்சர்ஸ்
சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் மைண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க பக்கத்தில். சரிங்களா? சரி. ஏனென்றால் பாருங்க, இவர்களுக்கு தங்களுக்கு தான் எல்லா ஞானமும் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஞானம் அவங்க கிட்ட இல்லை. எல்லாமே எங்கேருந்து எடுத்துக்கொள்கிறாங்க? எல்லாம் ஃபோனு கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துக்கொள்கிறாங்க. இதனால் இப்படிப்பட்ட இந்த ஜென்சி புள்ளிங்கோ என்ற பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாது, எது நன்மை எது தீமை என்று தெரியாது. அப்படிதானே? என்னங்க அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமேன். சரி, அடுத்த பிறகு பாருங்க, இவர்கள் முன்னோரை காட்டிலும் எதிர் செயல்பாடில் அதிக ஆர்வமாக இருப்பார்கள். எதிர் செயல்பாடு என்றால் இப்போ நீங்க பாருங்க, இவர்களுக்கு எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷன் கையில் இருக்கிறனால எல்லாத்தையும் உண்டாக்க முடியும். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த படத்தை எல்லாத்தையும் நான் உண்டாக்கி இருக்கிறேன்ல, இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால உண்டாக்கப்பட்ட படம் தான். இன்னைக்கு நான் காட்ட போற படம் எல்லாமே ஏஐ முழுவதுமாக யூஸ் பண்ணி உண்டாக்கப்பட்ட படத்தை தான் நான் காட்ட போகிறேன். அப்போ பாருங்க, இவர்கள் எதிர் செயல்பாடு அப்படி என்றால் இவர்கள் முன்னோர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவார்கள். முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள், முன்னோர்களுடைய அறிவுரைகளுக்கு எதிர்மாறாக நிற்கிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள். அதனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களாக காணப்படுறாங்க. எல்லாம் எப்படி, எல்லாம் டாட்டூ, எல்லாம் முடியெல்லாம் கலர் பண்ணி கொண்டு எல்லாம் இன்னைக்கு வந்து சாத்தானுடைய பிள்ளைகள் போல இவர்கள் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் பாருங்க, நீங்க வந்து எல்லாருமே வந்து பழைய காலத்தின் கலாச்சாரத்தை குறித்து பேசுவீங்க. ஆனா இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து டேட்டிங், லவ் மேரேஜ் அது மட்டும் கிடையாது. நீங்க போன கிளர்க் வேலை, மேனேஜர் வேலைலாம் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து எப்படின்னா யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டு சம்பாதிக்கணும். இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன், சில பிள்ளைகள், சில அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் இன்னைக்கு பெண் பிள்ளைகள்லாம் பாருங்க, அவங்க வந்து உடம்பை காட்டியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் அநேக பாவ செயல்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதை கூட நான் காட்டணும்னு விரும்பினேன், ஆனால் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அதனால காட்ட வேண்டாம்னு நினச்சிட்டேன். சரி, அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதனால் பாருங்க, இன்னைக்கு இவங்க எல்லாருமே வந்து நல்ல அழகான அருமையான பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் எதிர் செயல்பாடுகளாக இருக்கிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள். அப்படிதானே? அப்படிதானே இருக்கிறாங்க. ஆமேன். சரி, அடுத்தது பாருங்க, தொழில்நுட்ப திறன். இன்னைக்கு பாருங்க, இந்த ஜென்சி என்கிற இந்த புதிய தலைமுறை முழுவதுமாக அவங்க டெக்னாலஜியில் மூழ்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இவங்களுக்கு டெக்னாலஜி பத்தி எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டானா தெரியும், ஆனா தெரியாது. என்னது? தெரியும் ஆனால் தெரியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிஜமாகவே இவங்க எல்லாருமே யாரும் கண்டுபிடித்தது, யாரும் உருவாக்கின டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆதலால் தங்களை ஞானிகள் என்று அறிந்து நினைத்துக் கொள்றாங்க. என்னமோ கையில கூகுள் இருக்கிறனால ஞானிகள் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த டெக்னாலஜி எங்க இருந்து வந்தது என்று அவர்கள் அறியாமல் இருப்பார்கள். சுமார் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே பாருங்க, கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாருக்குமே வேலை பார்க்க தெரியும். இன்னைக்கு எல்லாம் இந்த பிள்ளைங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஜென்சி தானே? எல்லாருமே ஜென்சி தானே? ஜென்சி பிள்ளைங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னங்க கை தூக்குங்க? என்ன உங்களுக்கு குற்றப்படுத்தலப்பா நான், கை தூக்குங்க. என்ன 2-3 பேர் தான் கை தூக்குறீங்க? என்ன கீதா சிஸ்டர் நீங்க கை தூக்குறீங்க? ஐயோ பாவம். சரி, அப்போ பாருங்க, இவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர்ல வேலை செய்வாங்க. ஆனால் நிஜமாகவே ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்வது, அதுல ஏதாவது பிரச்சனை வந்தனா அதை ரிப்பேர் செய்வது எப்படி, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. நல்ல அருமையான கார்களை ஓட்டுவார்கள், பயங்கர ஜம்முன்னு போவாங்க. ஆனா ஒரு கார் எப்படி வேலை செய்கிறது, அதை எப்படி ரிப்பேர் செய்வது, அதுல இருக்கிற சின்ன ஒரு கார்பரேட்டர்னா என்னது, அதுல இருக்கிறது இன்ஜெக்ஷன் மெத்தட் என்னது, பேட்டரினா என்னதுன்னு கூட அநேகருக்கு தெரியாது. ஞானம் இருக்கிறது, ஆனா தெரியும் எல்லாமே, ஆனா தெரியாது. இதுதான் நான் சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்ல பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே மியூசிக்ல கூட பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல வந்து மியூசிக்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஒரு ட்ரம்மர் வேணும், ஒரு கீபோர்டிஸ்ட் வேணும், ஒரு கிட்டார் பேஸ் கிட்டார் வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்.
அப்புறம் அது ஸ்டூடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஒருத்த வேணும். இதெல்லாமே வந்து ஒரு கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் இப்பொழுது பாருங்க, வெறும் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து சாஃப்ட்வேர் மூலமாக ஈஸியாக ஒரு நபர் ஒரே நாளில் 10 பாட்டு கூட கம்போஸ் பண்ணலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்படி என்றால் இவங்க மியூசிக் தெரியும் என்று சொல்லுவாங்க, ஆனால் நிஜமாகவே மியூசிக் தெரியாது. அதே மாதிரி பாருங்க, ஃபுட்பால் ஆட தெரியும்பாங்க, ஆனால் நிஜமாவே ஃபுட்பால் ஆட தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஃபுட்பால் ஆடுறதுலாம் எங்கே, கிரவுண்டில் ஆடுறது கிடையாது, எல்லாம் வீடியோ கேமில் தான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைங்களே அந்த மாதிரி வருவாங்க, பிரதர் நான் ஃபுட்பால் ஆடுவேன், பிரதர்னு சொல்ல மாட்டாங்க, அண்ணா நான் ஃபுட்பால் ஆடி இருக்கான்னு பண்ணுவாங்க. எங்கன்னு கேட்டான்னா PS5 இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த ஜென்சி எனப்படுகிற புள்ளிங்கோ, இந்த வாலிப தலைமுறை. இன்னைக்கு நிஜமா பாருங்க, இந்த அவங்களுடைய வேலை கலாச்சாரம், பணிகளின் கலாச்சாரம் கூட மாறிவிட்டது. ஏன்னா ஒரு காலத்தில் பாருங்க, நீங்களாம் போய் ஆஃபீஸில் போய் இப்படிப்பட்ட எல்லாம் முன்னாடி ஃபைல்ஸு, பென்னு, நிறைய பேர் உங்களோட வேலை செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்தீங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் காட்டாதவர்கள், எல்லாம் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் வேலையை செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள். அது மாத்திரம் கிடையாது, இவர்களுடைய உணர்வுகளில் ஒரு புது நிலை உண்டாயிருக்கிறது. அப்படி என்றால் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்பா அம்மாவுடைய இமோஷன்லாம் பழைய காலத்து கலாச்சாரம், பழைய காலத்து சடங்காச்சாரம், அதெல்லாம் பழைய காலத்து திங்கிங் அப்படின்னு நினைத்து அவர்களை என்ன செய்வாங்க இன்னைக்கு முழுமையாக. ஏன்னா பழைய காலத்து கலாச்சாரத்தில் பாருங்க, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் என்றால் இப்படி தான் நடக்கும். வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உட்காருவாங்க, பொண்ணு பார்க்க போவாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்காக அது சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிறவர்கள் இப்படியெல்லாம் விருப்பப்படுறதே கிடையாது. அவங்க விருப்பப்படுகிறது என்னென்றால், ஒரு டிஸ்கோதேக்கில் போய் அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொண்ணிடத்துல முழங்கால் இட்டு ப்ரொப்போஸ் பண்ணி அதன்படியாக அந்த பெண்ணை நான் அடைய வேண்டும் என்றால் இன்றைக்கு விருப்பப்படுகிற ஜென்சி எனப்படுகிற இளைய தளபதிகள். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, ஏன் இந்த மாற்றம் இந்த உலகத்தில் உண்டாகி விட்டது. இங்கே தான் நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் இது ஏன் 4000 வருடம் 5000 வருடம் இந்த உலகம் இவ்வளோ காலமாக ஓடிக்கொண்டிருந்ததே, ஆனால் இப்போ இருக்கிற இந்த தலைமுறை மட்டும் ஒரு வித்தியாசமான தலைமுறையாக, அப்படியே உல்டாவாக தலைகீழாக பிறந்த ஒரு பிள்ளையாக இன்றைக்கு ஏன் காணப்படுகிறார்கள் என்றால், இது கடைசி காலம், இது ஞானத்தின் காலம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டது நமக்கு தெரியும். இப்போ அறியாமையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அல்ல, நாம் அறிவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த அறிவு, ஞானம், புரிதல், புத்தி, இதற்கு வேதாகமம் எதை நம்மளுக்கு கற்பித்து கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த ஜென்சி, இந்த தலைமுறை பிள்ளைகள் யாவரும் தங்களுக்கு ஞானம் இருக்கிறது என்பதை என்று அவர்கள் தங்களை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிஜமாகவே அவர்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறதா இல்லையா என்கிறதை நானே என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவித்து பார்த்துருக்கிறேன். நிஜமாகவே அவங்களுக்கு ஒரு பூர்ண ஞானம் இல்லை, ஒரு பூர்ண ஞானம் இல்லை. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஞானம் இருக்கிறது, எல்லாத்தையும் அணுகிறதுக்கு ஞானம் இருக்கிறது, அறிந்து கொள்கிறதுக்கு ஞானம் இருக்கிறது. ஆனால் இந்த ஞானத்திற்கு ஒரு தொடக்க புள்ளி இருக்கும் தெரியுமா? அந்த தொடக்க புள்ளி, அதற்குரிய வேர் என்னதென்று அவர்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால் தான் பாருங்க, இன்னைக்கு வேதாமத்தை கொண்டு உங்களுக்கு கர்த்தர் போதித்து தருகிற இந்த ஞானம், புத்தி, அறிவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்றால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஞானம் என்பது 2 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னதென்றால், ஒன்று ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்தது அறிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? 2 விதமான புத்தி. நான் புத்தின்னு சொல்றேன். 2 விதமான புத்தி வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தியுடைய பேர் என்னது? ஞானம். அடுத்த புத்தியுடைய பேர் என்னது? அறிவு. ஆனா இங்க பாருங்க,
இன்னைக்கு நிஜமாகவே அது வேதாமத்தை மொழிபெயர்க்கும் பொழுதும் இன்னைக்கு வாசிக்கும் பொழுதும் இந்த அறிவு என்ன என்ற என்ன, ஞானம் என்ற என்ன, எல்லாமே ஒன்று தானே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாமத்தின்படியாக ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. ஹல்லேலூயா. எல்லாருமே இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அப்படி என்றால் இந்த ஞானத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னதென்றால், எபிரேயர் மொழியில் அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னதென்றால் ஹோக்மா. என்னது சொல்லுங்க எல்லாருமே. ஞானத்திற்கு எபிரேயர் மொழியில் கொடுக்கப்பட்ட பெயர் என்னது? ஹோக்மா. சரி, அதன் பிறகு அறிவுக்கு எபிரேயர் மொழியில் கொடுக்கப்பட்ட பெயர் என்னது? தஹாத். சொல்லுங்க எல்லாருமே. தஹாத். அப்படி என்றால் ஞானம் என்றால் என்ன? ஹோக்மா. அறிவென்றால் என்ன? எல்லாருமே இப்ப சொல்லுங்க. ஞானம் என்றால், நல்லா சத்தமா சொல்லுங்க. ஞானம் என்றால், அறிவென்றால், நல்லா சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இது நீங்க மண்டையில கொஞ்சம் வைத்திருந்தால்தான் இப்பொழுது நம்ம வாசிக்க போற வசனத்தெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள முடியும். சரி, அப்படி என்றால் ஞானம் என்றால் வேதாகமத்தில் முழுவதுமாக தேவனுடைய ஞானத்தை மட்டுமே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஞானம் கிடையாது. ஞானம் என்கிற வார்த்தை, ஹோக்மா என்கிற வார்த்தை முழுவதுமாக வேதாகமத்தில் அது தேவனுடைய ஞானத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 34 அதிகாரம் 9 வசனத்தில் பாருங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். யாருடைய ஆவியினால? தேவனுடைய ஆவி. அந்த ஞானத்தின் பேர் என்ன பெயராக எழுதப்பட்டிருக்கிறது எபிரேயர் மொழியில்? ஹோக்மா. சொல்லுங்க எல்லாருமே. ஹோக்மா. அதே போல தானியேலுக்கு ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டது, கடைசி கால தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்கிறதுக்கு. ஏன் இந்த வசனத்தை காட்டுகிறேன் என்றால், இன்னைக்கு ஆங்கில வேதாமத்திலையும் தமிழ் வேதாமத்திலையும் இந்த ஹோக்மா, தஹாத், இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஏன்னா அன்னைக்கு அந்த வெளிப்பாடு இருக்காது. அறிவுனாலும் ஒண்ணுதான், ஞானனாலும் ஒண்ணுதான் சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டு மாத்தி மாத்தி எழுதி விட்டார்கள். சரிங்களா? ஆனா நீங்க எபிரேயர் மொழியில போனீங்கன்னா இந்த ஹோக்மா என்ப வார்த்தை முழுவதுமாக தேவனுடைய ஞானத்தை மட்டுமே குறித்து எழுதப்பட்டிருக்கிறோம். அதே போலதான் பாருங்க, தானியேல் 9:22 காபிரியல் தூதன் தானியேல் பக்கத்துல வந்து நின்று ஒரு அறிவை கொடுப்பதற்காக அவர் சொல்லுகிற காரியம், தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கதான் பாருங்க, அறிவுன்னு எழுதி விட்டார்கள். ஆனா எபிரேயர் மொழியில எழுதப்பட்ட வார்த்தை சாக்கள், அது ஹோக்மாக்கு ஒரு ஒப்பீடான ஒரு வார்த்தை, அதுவும் ஞானத்தை தான் குறிப்பிடுகிறது. அது அறிவு கிடையாது. அதற்கு என்ன அர்த்தம்? விஸ்டம், ஞானம். ஆமென். அப்படி என்றால் இந்த ஞானம் என்பது முழுமையாக தேவனுடைய தன்மையாக மாத்திரமே இருக்கிறது. அப்படிதானே? யோபு 11 அதிகாரம் 7 வசனத்துல பாருங்க, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை, இதற்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது எபிரேயர் மொழியில? ஹோக்மா. நீர் தேவனுடைய அந்தகர ஹோக்மாவை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? அப்படி என்றால் இந்த ஹோக்மா என்பது தேவனுடைய ஞானம். அதே போல பாருங்க, நீதிமொழிகள் 8:22-23 பாருங்க. இதனால் தான் பாருங்க இந்த ஞானம் ஆதி முதல் கொண்டு படைப்பு நாள்ல கூட பாருங்க 23 வசனத்துல பாருங்க, ஆதி முதற்கொண்டு மன்னாதியாக ஞானமாகிய நான் தேவனோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இந்த நீதிமொழிகள் 8 அதிகாரத்தை முழுவதுமாக பேசுறது யார் என்றால் ஞானம். ஞானம் பேசுகிறது போல எழுதப்பட்ட ஒரு நீதிமொழி. அப்ப இந்த ஞானம் சொல்கிறது, கர்த்தருடைய படைப்பு நாளில் இருந்து நான் அவர் கூடவே இருந்தேன், செல்ல பிள்ளையாக இருந்தேன், அவராலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று இந்த ஹோக்மா என்ற ஞானம் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த ஹோக்மா என்பது தேவனுடைய ஞானம். இது முழுமையாக தேவனுடைய தன்மையாக மாத்திரம்தான் இருக்கிறது. அடுத்த வித புத்தி என்னதென்றால் அறிவு. இதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னது? தஹாத்.
அப்படி என்றால் இந்த தஹாத் என்றால் என்னதென்றால், இது முழுமையாக தேவனுடைய, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த அறிவு என்பது என்னதென்றால் முழுமையாக தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்கிற ஒரு அறிவும் உணர்வும் தான் இந்த தஹாத், இந்த அறிவு. ஆமென். இந்த அறிவு என்னதென்ற அர்த்தம், முதலாவது பார்த்தோம்னா தேவனுடைய ஞானம், ஹோக்மா. இந்த ஹோக்மாவை நீங்கள் அறிந்து கொள்கிறது தான் அறிவு என்று வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் கொடுத்து விட்டு நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்தது. ஒரு மரத்தின் பேர் என்னது? ஜீவ விருட்சத்தின் மரம். இன்னொரு மரமும் இருந்தது. என்ன மரம் அது பேரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீர்கள் என்றால், அந்த தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க, இந்த அறியத்தக்கங்கிற இடத்துல எழுதப்பட்ட எபிரேயர் வார்த்தை என்னதென்றால் தஹத், அறிவின் மரம். ஒரு அறிவின் மரமும் அந்த தோட்டத்தில் இருந்தது. ஜீவ விருட்ச மரம் ஒன்று, அடுத்த மரத்தின் பெயர் என்னது? அறிவின் மரம், அது தஹாத். அப்படி என்றால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நிஜமாகவே இந்த 2 புத்திகளையும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீங்க. எனது ஞானம், ஞானம் என்றால் எனது ஹோக்மா, அது தேவனுடைய என்னது சொல்லுங்க, என்ன அமைதியா இருக்கிறீங்க? தேவனுடைய ஞானம். தஹாத் என்பது என்னது? அறிவு. அது என்னது? தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்கிற உணர்வும் அறிவும் தான் தஹாத். அப்படி என்றால் இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் யாராவது சங்காரமாக்கப்பட முடியுமா? எல்லாருமே என்ன சொல்லுகிறேன்? தேவனுடைய ஞானத்தை பெற்ற யாவரும், இல்லைன்னா நான் சொல்லுகிறேன் தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொண்ட யாவரும் சங்காரமாக்கப்பட முடியுமா? நீங்க எல்லாருமே முடியாது என்று தான் சொல்வீங்க. ஆனால் இங்க பாருங்க, இங்க தான் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பாருங்க, நீங்க இளைய தளபதிகளாகிய ஜென்சி பிள்ளைகளும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட ஞானம் இருக்கிறது என்று சொல்கிறீங்க. உங்களுக்குள்ளாக தேவனுடைய ஞானம் இருக்கிறது, எனக்கு நல்லா தெரியும். சபையின் பிள்ளைகளே, உங்க யாவருக்குள்ளும் தேவனுடைய ஞானம் இருக்கிறது. ஆனால் அந்த தேவனுடைய ஞானத்தின்படியாக நீங்கள் நடப்பதற்கு உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? அறிவு இருக்கிறதா? இந்த தேவனுடைய ஞானத்தின்படியாக நீங்கள் வழிநடத்தப்படுவதற்கு, உங்களுக்கு அதன்படியாக நடந்து போவதற்கு உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? தஹாத் இருக்கிறதா? அதனால தான் நான் சொல்லுகிறேன், வெறுமே ஞானம் வைத்திருந்தால் கூட நீங்க அழிந்து போயிடுவீங்க. வெறுமே இந்த உலகத்தின் பிரகாரமாக இன்னைக்கு ஜென்சி பிள்ளைகள் போல அறிவை மட்டும் வைத்திருந்தால் கூட நீங்க அழிந்து போயிடுவீங்க. இந்த 2மே உங்களுக்கு கூட இருந்தால் மாத்திரமே தான் நீங்கள் கடைசி பரியந்தம் நீங்கள் முழுமையாக நின்று ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. ஞானமும் தேவை, அறிவும் தேவை. தேவனுடைய ஞானமும் தேவை, அறிவும் தேவை. ஏனென்றால் பாருங்க, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வைத்து நான் இதை ஒரு உதாரணமா வைத்ததான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு பிராக்டிக்கலாக டீச் பண்ண போறேன். ஓசியா 4:6 அங்க அந்த தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை என்னவென்றால், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகுகிறார்கள். தஹத் இல்லாதபடினால. நீ அறிவை வெறுத்தாய். எதை வெறுத்தாய்? தஹாத்தை வெறுத்தாய், அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ ஆசாரியனாகதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இங்க பாருங்க, ஏன் நீ சங்காரமாக்கப்படுகிறாய் என்பதற்கு அங்க சொல்கிறார் பாருங்க, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அப்படி என்றால் தேவனுடைய வேதம் தான் அவருடைய ஞானம். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வேதத்தையும் அவருடைய வசனங்களையும் மறந்து, இன்னைக்கு அவருடைய வேதத்தை மறந்தபடியினால் தேவனுடைய ஞானம் இல்லாமல், இன்னைக்கு அறிவில்லாமல் சங்காரமாக்கப்படுகிறார்கள் என்று
அங்க ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அப்படி என்றால் இன்றைக்கு அறிவில்லாதபடியினால் தான் நீங்கள் சங்காரமாக்கப்படுகிறீர்கள், எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கே அறிவு கிடையாது. தேவனை அறிந்து கொண்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறாங்க. ஆனால் அதுபடியாக வழி நடத்தப்படுவதற்கு, அதன்படியாக நடப்பதற்கு அறிவில்லாதபடியினால அவங்களை வழி நடத்துறதற்கு நல்ல மேய்ப்பர்கள், நல்ல போதகர்கள் இல்லாதபடினால அவர்கள் செல்லுகிற வழியிலே சங்காரமாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே இந்த ஞானமும் இந்த அறிவும் வேதாமத்தின் படியாக வெவ்வேறு காரியங்கள், ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாவே நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஞானத்தின் பூர்வமாக தேவனுடைய ஞானத்தை அறிகிற செய்தியை நீங்க அநேகர் இந்த சபையில நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீங்க, அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நான் நிஜமா சொல்கிறேன், இந்த ஞானத்தை எந்த சபையும் போதிக்கிறதே கிடையாது, தேவனுடைய ரகசியத்தை போதிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நிஜமாகவே வெறும் அறிவை மட்டும் போதிக்கிற சபைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன அறிவை போதிக்கிறாங்க? வெறும் ஆசீர்வாதம், செழிப்பு என்றுதான் போதிக்கிறாங்க. ஆனால் அதன்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நிபந்தனை என்னது, நீங்கள் எந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், எந்த சத்தியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்ற தேவனுடைய ஞானத்தை, அவருடைய ரகசியத்தை யாருமே போதிக்கிறது இல்லை. ஆதலால் அவர்கள் அறிவு இருந்தாலும் தேவனுடைய ஞானம் இல்லாமல் சங்காரமாக போகிறார்கள், அப்படித்தானே? எல்லாருமே ஒரு ஆமீன் அல்லேலூயா அப்பப்ப சொல்லுங்க, அப்படித்தானே? ஆனால் நம்ம சபையில் எப்படி தெரியுமா? உல்டா. நீங்க எல்லாருமே தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொண்டு அதன்படியாக செயல்படுவதற்கு அறிவில்லாமல் இன்றைக்கு அநேகர் நீங்கள் சங்காரமாகி கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் சரியா இல்லையா? ஆமேன் சொல்லுங்க. மற்றவர்கள் தேவனுடைய ஞானம் இல்லாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கோ தேவனுடைய ஞானம் இருக்கிறது, தேவனுடைய ரகசியங்கள் இருக்கிறது, சத்தியத்தின்படியாக போதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் ஓசியா சொல்கிறது படியாக நீங்கள் ஏன் சங்காரமாக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அறிவில்லை. ஏன் அறிவில்லை? வேதாமத்தை நீங்கள் வாசிக்கிறதே இல்லை, அதன்படியாக வழி நடத்தப்படுகிறது இல்லை. சரி, இன்றைக்கு அதனால தான் நான் சொல்லுகிறேன், இனி நான் கொடுக்க போகிற செய்தி ஒரு பிராக்டிக்கலான ஒரு செய்தி. ஏனென்றால் சில காரியங்களை நான் சொல்வேன். அதற்கு முன்பதாக இந்த ஞானமும் அறிவும் வெவ்வேறு காரியங்கள் என்பதை சில வசனங்கள் மூலமாக உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். கவனமாக இந்த ஸ்கிரீனை மட்டும் பாருங்க. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்க பெசலேயேல் என்ற ஒரு மனுஷனுக்கு இந்த வாசஸ்தலத்தை கட்டுவதற்கு தேவன் ஒப்பு கொடுக்கும்படியாக மோசே இடத்துல சொன்னார். அப்ப மோசே இடத்துல சொல்லும் பொழுது அவன் எப்படி சொல்றான் பாருங்க, எல்லா சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இப்ப பாருங்க, வெறும் ஞானம் என்பது ஒரே ஒரு காரியம் இருந்தான்னா வெறும் அந்த இடத்துல வெறும் ஞானத்தை மட்டும் புகுட்டுவேன், இல்லைன்னா அறிவை மட்டும் புகுட்டுவேன் என்று எழுதியிருக்கலாம் தானே. ஆனா இங்க என்ன 3 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது: ஞானம், புத்தி, அறிவு. நான் புத்தி அப்புறமா நான் சொல்றேன். புத்திங்கிறது வெறும் காமன் சென்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? புத்திங்கிறது வெறும் காமன் சென்ஸ், அவ்வளவுதான். அப்படி என்றால் இந்த ஞானம், புத்தி, அறிவு இன்றைக்கு தேவை. அது எங்க கிடைக்கும்? தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அது கிடைக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க, இது அறிவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம். இப்ப 2 வசனம், ஏன்னா இந்த வசனம் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் உண்டாகும். ஆனா இந்த 2 வசனத்தை நான் வாசிக்க போறேன். எது அறிவை குறித்து எழுதப்பட்ட வசனம், எது ஞானத்தை குறித்து எழுதப்பட்ட வசனம்னு நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனா இங்கதான் பாருங்க, இந்த ஞானங்கிற வார்த்தைய அங்க தமிழ்ல அவங்க தஹாத் என்று எழுதப்பட்ட வார்த்தையை ஞானம் என்று எழுதிவிட்டார்கள். அங்க நிஜமாவே என்ன எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவின் ஆரம்பம். ஏன்னா அங்க கொடுக்கப்பட்ட எபிரேயர் மொழியின் வார்த்தை என்னது?
தஹாத். கர்த்தருக்கு பயப்படுகிறது அறிவுக்கு ஆரம்பம். மூடராய் இருக்கிறவர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். ஏனென்றால் இந்த வசனம் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த அறிவை, கர்த்தருடைய ஞானத்தினால் பெற்றுக்கொள்கிற அறிவை இந்த உலகத்தில் இருக்கிற மூடர்கள் என்ன பண்ணுவாங்க? அசட்டை பண்ணுவார்கள். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவிற்கு ஆரம்பம். ஆனால் அதே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே எழுதப்பட்ட காரியம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. இங்கதான் ஞானத்தை குறித்து எழுதுகிறார் சாலமன். அங்க எழுதினது அறிவு, இங்க எழுதப்பட்ட வார்த்தை என்னது? ஹோக்மா. அப்படி என்றால் யாருக்கு இந்த கர்த்தருடைய ஞானம் என்றால், பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ள தேடுகிறவர்களுக்கு தான் இந்த கர்த்தருடைய ஞானம் வந்து சேரும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? அப்படி என்றால் கர்த்தருடைய ஞானம் யாருக்கு? கர்த்தருடைய மேன்மையான காரியங்களை தேடுபவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஞானம் ஹோக்மா. ஆனால் மற்ற உலகத்தாருக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய ஞானம், தேவனுடைய ஞானத்தை போதித்தா உங்களுக்கு புரியாது. நீங்க என்ன புரியணும்? தேவனுடைய ஞானத்தினால் வருகிற அறிவின்படியாக செயல்படணும், அறிவின்படியாக போதிக்கணும். அதனால்தான் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறார். இந்த 2 வசனமும் புரிந்து கொண்டீங்களா இல்லையா? புரிந்து கொண்டீர்களா? அதன் பிறகு யோபு 38ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்தகரங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? யாரு? ஹோக்மா. அந்தகரத்தில் ஹோக்மாவை வைத்தவர் யார்? அப்படி என்றால் இந்த ஞானம் யாருடைய ஞானம்? அந்தகரத்தில் இருக்கிற ஞானம்னா தேவனுடைய ஞானமாக தான் இருக்க முடியும். உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? இங்க பாருங்க, புத்தியை கொடுத்தது என்றால் அறிவை கொடுத்தது யார்? அப்படி என்றால் தேவனுடைய ஞானம் வேறு. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய உள்ளத்தில் தேவனுடைய ஞானத்தின்படியாக என்ன வந்து சேருகிறது? காமன் சென்ஸ், புத்தி. தேவனுடைய ஞானத்தை நடப்பிக்கிற அறிவு தான் புத்தி, காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸ் நீங்க உலகத்திலே இல்லை. ஒரு ரோட்லயும் காணப்பட இல்லை, ஒரு ஆஃபீஸ்லயும் காணப்பட முடியல, ஒரு ஸ்கூல் காலேஜில் கூட இந்த காமன் சென்ஸ்ங்கிற ஒரு காரியம் இல்லவே இல்லை. அப்படிதானே? அது இந்த ஜென்சி என்கிற இந்த இளைய தளபதிகள் குரூப்ல அது ரொம்ப அதிகமாகவே காணப்படுகிறது. சரி, இதனால் நான் பாருங்க, சாலமன் ராஜா தேவனிடத்தில் வந்து அவன் அறிவை மட்டும் கேட்கவில்லை, ஞானத்தையும் கேட்டான். அதான் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஹல்லேலூயா. யாரு? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தையும் 9ஆம் அதிகாரத்தையும் எழுதின கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதின சாலமன் ராஜா இதை ஏற்கனவே அறிந்து தான் கேட்டிருக்கிறான். தேவனே, எனக்கு உம்மை அறிகிற ஞானமும் தேவை, இந்த ஜனங்களை வழி நடத்துகிற அறிவும் புத்தியும் எனக்கு தேவை. அதனால்தான் அவன் ஞானத்தையும் அறிவையும் சேர்த்து கேட்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை நீங்க கேட்க போறீங்க? ஏசப்பா கிட்ட இனிமேல் நீங்க என்னதை கேட்க போறீங்க? ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கேட்க போறீங்க. அல்லேலூயா. அதனால் நான் பாருங்க, இது முற்றிலுமாக வெவ்வேறு காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஏசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்கள் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்க பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட அறிவு ஞானம்லாம் இருக்கும் என்பதை அழகாக சொல்கிறார். பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அடுத்தது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அதை விட்டுருங்க. அடுத்தது பிறகு பாருங்க, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது, பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது அவருடைய ஆவியின் படியாக
அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஒரு ஆவியும் இருந்தது. அதன் பிறகு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஒரு ஆவியும் இருந்தது. இது ரெண்டும் வெவ்வேறு காரியங்கள் என்பதை இங்கே அவர் காட்டி விடுகிறார். ஹல்லேலூயா. ஞானம் என்கிறது தேவனுடைய ஞானம். அறிவு என்பது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதன்படியாக கர்த்தருக்கு பயந்து அறிவின்படியாக நடப்பதற்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அறிவு. புரிகிறதா இல்லையா? புரிந்தவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ அமைதியா இருந்துச்சுன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பப்பா நடுவில் ஒரு ஆமேன் ஆமா அல்லேலூயா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுங்க. சரிங்களா? சரி. அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே நமக்கு இந்த ஞானமும் தேவை, இந்த அறிவும் புத்தியும் நம்மளுக்கு தேவை. சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஞானமும் தேவை, புத்தியும் அறிவும் தேவை. ஆனா எதை முதலாவது நாட வேண்டும், எதை இரண்டாவது நாட வேண்டும்? சரி, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனத்தை மட்டும் நான் காட்டிடுறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்க எழுதப்பட்டிருக்கிற பாருங்க, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். பொண்ணுனானது தங்கம். தங்கத்தை சம்பாதிக்கிறதை விட ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். அடுத்தது வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை அறிவை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் கொடுப்பாங்க? கோல்டுக்கா சில்வருக்கா? கோல்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பாங்க. அதன்படியாக நீங்க ஞானத்தை தான் முதலாவது தேட வேண்டும். அதுதான் உங்களுடைய கோல்டு, உங்களுடைய பொன். அதன் பிறகு தங்கம் கிடைச்சிச்சுன்னு சும்மா விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? வெள்ளியாகிய அந்த புத்தியையும் நீங்கள் சம்பாதிப்பதற்காக நீங்கள் தேவனுடைய ஞானத்தின்படியாக அந்த புத்தியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிஜமாகவே இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க மட்டும் உங்களை மட்டும் சொல்றேன்னு நினைத்துக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு பெரியவர்களே நிறைய பேர் இதே மாதிரி தான் இருக்கிறீங்க. எல்லாருமே வெறுமனே ஒரு ஞானத்தை மட்டும் பெற்றுக்கொள்றீங்க. எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க. 30 வருஷமா அந்த சபையில செய்தியை கேட்டு தேவனை அறிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வழக்கம், உங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது இல்லை. நீங்க எல்லாருமே வெளியே போனீங்கன்னா அறிவில்லாம தான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க. ஜாக்கிரதை. அங்க ஓசியா சொன்னது போல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே நம்மளுக்கு தேவையான ஞானம் என்னதென்றால், இந்த ஒரு வசனத்தை முடித்து விட்டு அதன் பிறகு ஒரு பிராக்டிக்கலான ஒரு காரியத்துக்காக நான் போயிடுறேன். ஏனென்றால் பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நான் ஏற்கனவே எத்தனையோ தடவை வாசிக்கிறேன். இதான் தேவ பக்திக்குரிய ரகசியத்தை நீங்கள் தேடி ஓட வேண்டும் என்பதை பவுல் சொல்கிறார். என்னதென்றால் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று எப்படி விரும்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். இதுலதான் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குப்பா. என்ன எதுல ஐஸ்வர்யம் இருக்குது? தேவனுடைய ஞானமாகிய இந்த பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியத்தை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாருங்க, 3ஆம் வசனத்துல அழகா சொல்றார், இந்த இயேசுவுக்குள் தான், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் எவ்வளவு அழகாக பிரித்து காட்டுறாங்க பாருங்க. ஞானம் வேறு, அறிவு வேறு. ஞானத்தை தங்கத்தை போல நீங்க தேவனுடைய ஞானத்தை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வெள்ளியை போல அதன்படியாக வழி நடத்தப்படுகிற அறிவையும் புத்தியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டுமே தேவை. ஒன்றை மட்டும் வைத்து இந்த உலகத்துல பிழைத்து விட முடியாது. ரெண்டுமே தேவை. அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இன்னைக்கு வாலிப சந்ததியார்கள், இந்த ஜென்சி என்ன படிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. ஏனென்றால் நீங்க பழைய காலத்து சந்ததியார்
நீங்க எல்லாருமே ஞானத்தை வைத்திருந்தீர்கள். பழைய விதிமுறைகள், பழைய காரியங்கள், பழைய வழிகள், இது எல்லாத்தையும் நீங்க வந்து கடைபிடித்து கொண்டிருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு இப்பொழுது இந்த புதிய காலத்தில் வாழ வேண்டிய அறிவு அநேக பழைய சந்ததியார்களுக்கு கிடையாது. கரெக்டா இல்லையா? நீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட யூஸ் பண்ண தெரியாது. எங்க அப்பாவுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஏதோ அனுப்பின கூட தெரியாது, என்னைய தான் கூடுவாங்க. நீங்க நிஜமாவே நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஞானம் இருக்கிறது, நல்ல அறிவுரைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வாலிபர்கள் அவர்கள் வளர்கிற இந்த உலகத்தின் அறிவு அவர்கள்கிட்ட காணப்படுகிறது இல்லை. அதன்படியாக இன்றைக்கு இந்த புலிங்கோ என்கிற இந்த ஜென்சி வாலிப இளைய தளபதிகள் கூட இன்றைக்கு இந்த உலகத்தின் அறிவு அநேக காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு எங்கிருந்து தொடங்கினது? ஞானத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கும். ஆனா இந்த அறிவு மட்டும் தான் உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த அறிவு உடைய தொடக்க புள்ளியாகிய இந்த ஞானத்தை நீங்கள் யாவரும் அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஆராய்ந்து பார்க்கணும். ஏனென்றால் இது நான் கொடுக்கிற செய்தி எப்படி என்றால், நான் உங்களை எல்லாருமே எத்தனையோ வருஷம், உங்களை மட்டும் இல்லை, என் வெளியே இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சின்னதாக இருந்த பிள்ளைங்க, நாங்கள் எடுத்த சண்டே கிளாஸ், இது எல்லாத்தையும் நான் ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தெரியும்ங்கிறாங்க. ஏன்னா எதுவுமே கையில் கொடுத்துட்டு போக முடியல. உன்னோடைய சிம்பிளாக நான் சொல்ல போனேன்னா, யாருமே இது ஒரு கிரிட்டிசிசம் எடுக்காதீங்க. இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு சவுண்ட் சிஸ்டமில். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை சாத்தாங்குளத்தில் இருந்திருந்தேன்னா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. நான் தான் சொல்கிறேன், அறிவு இருக்குது, இந்த டேப் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு அறிவு இருக்கு, எல்லாத்தையும் தள்ள தெரியுது. ஆனால் எதை தள்ளினா எது கரெக்டாக செட் ஆகுங்கிற அந்த ஞானம் இல்லை. புரிகிறதா இல்லையா? யாரும் கிரிட்டிசிசம் இல்லை. ராஜ், ஆகாஷ் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல சுமார் உதாரணமாக தான் கொடுக்குறேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாம் தெரியும்பாங்க, ஆனால் எதுவுமே வந்து அவங்களால செய்ய முடியாது. இன்னைக்கு அதனால தான் பாருங்க, மியூசிக்கில் நான் வளரும் போது நல்ல மியூசிக் இருந்துச்சு. இப்போ இருக்கிற மியூசிக்லாம் காதை கொடுத்து கேட்க முடியாது. இப்போ கூட அகமதாபாத்தில் வந்து கோல்டு பிளேன்னு ஒரு பேண்டு வாசித்தாங்க. நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்தாங்களா. சரி, எப்படி தான் இருக்கு அவங்களே வந்து நான் கேட்ட கிடையாது. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 15-20 வருஷமாக நான் எந்த ஒரு புது மியூசிக்கை நான் கேட்குறது கிடையாது. அது தமிழில் இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், எதுவுமே நான் கேட்குறது கிடையாது. அப்போ பாருங்க, அதை நான் போய் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். என்னால் 5 நிமிஷம் அந்த மியூசிக்கை கேட்க முடியல. ஒருவேளை ஆகாஷுக்கெல்லாம் விருப்தியாக இருக்கலாம், என்னடா நல்ல பேண்டு தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆகாஷ். ஆனால் என்னுடைய ஞானத்திற்கு வந்து அந்த மியூசிக் வந்து என்னுடைய ஞானத்துக்கு எட்டுற ஒரு மியூசிக்காகவே இல்லை. ஏன்னா நான்லாம் லக்கியாக நான் வந்து ஜென்சிக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடியே நான் பிறந்துட்டேன். சரிங்களா? ஆதலால் இன்றைக்கு பாருங்கள், இப்படிங்க அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத காரியத்தை தான் எல்லாருமே பெருசாக எடுத்துக்கொள்கிறாங்க. இன்னைக்கு நிஜமாவே தாளந்துங்கிறாங்க. ஆனால் நிஜமாவே அன்னைக்கு இருக்கிற பீலே, மேரோடானா இருந்த காலத்தில் விளையாடின ஃபுட்பால் இன்னைக்கு ஒருவேளை மெஸ்ஸி மட்டும் ஆடலாம் அந்த மாதிரி. ஆனால் வேற எந்த ஃபுட்பாலரும் அந்த மாதிரி ஆடுற கிடையாது. எல்லாருமே பாருங்க, ஒரு ரூல்ஸு, ஒரு மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் ப்ளே பண்ணுறாங்க. சரி, ஆரோன் கோச்சுக்கிறான், ரொனால்டோ கூட நல்லா தான் ஆடுறான். சரியா? மெஸ்ஸி, ரொனால்டோ நல்லா ஆடுறாங்க, ஆரோன் கோச்சுக்குவான் இல்லைனா. சரிங்களா? சரி, அதன்படியாக பாருங்க, இன்னைக்கு நிஜமாவே யோபு 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இன்னைக்கு நிஜமாகவே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஏனென்றால் பாருங்க, பழைய முன்னோர்கள் வந்து ஒரு பெரிய கணக்கை கொடுத்தா கூட, நான் ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்களே, 535 + 87 எவ்வளோ சொல்லுங்க? கரெக்டாக சொல்லுங்க. 535 + 87 டக்குன்னு சொல்லுங்க. இதே நான் இன்னொருத்தர்கிட்ட ஒரு வியாபாரி கிட்ட கேட்டேன்னா, தேவகுமார் பிரதர் என்னது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 535 + 87 பிரதரும் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி பழைய ஞானத்தை இழந்துட்டார் போல இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே கால்குலேட்டரை யூஸ் பண்ணி. ஆனால் நிஜமாவே ஒரு காலத்தில் கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் அந்த முன்னோர்கள்கிட்ட இருந்த ஞானத்தின் படியாக டக்குன்னு கேட்டோன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து 2 + 2 கூட கால்குலேட்டரில் போட்டு தான் எக்ஸாம் எழுதுறாங்க. நிஜமாக நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு 2 + 2 கூட கால்குலேட்டரில் போட்டு தான் எக்ஸாம் எழுதுறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஞானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நிஜமாகவே இல்லை.
புரிகிறதா இல்லையா? ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? தலையாட்டுங்க, ஒப்புக்கொண்டீங்கன்னா. இப்படி இல்லை, இப்படி தலையாட்டுங்க. சரி, ஏன்னா நம்ம பிள்ளைங்க இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான். ஏனென்றால் பாருங்க, இன்னைக்கு முன்னோர்கள் கூட பாருங்க, ஏதோ ஒரு வயிற்று வலினாலும் தலைவலினா கூட, டேய் அந்த இடத்து சாப்பிட்றா, இந்த இஞ்சியை போட்டு இப்படி சாப்பிட்றா, இல்லைன்னா இந்த இது இப்படி பண்ண அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு அறிவுரை கொடுப்பாங்க. அதன்படியாக கேட்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் வேண்டியது அந்த ஞானமே கிடையாது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, மாத்திரை கடைக்கு போடுறாங்க, எனக்கு தலைவலிக்குது ஏதோ ஒரு மாத்திரை கொடுங்க. இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முன்னோர்களுடைய ஞானம் இல்லை. அதனால தான் பாருங்க, யோபு 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க, 12ஆம் வசனத்தில், முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. ஹல்லேலூயா. இது எதற்காக எழுதியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், இந்த கடைசி காலத்துக்கு தான் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காலமாக இவ்வளோ ஒரு பெரிய மாறுபாடு இந்த உலகத்தில் காணப்படவே இல்லை. பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் பிள்ளைகளும் இருந்தாங்க, அவங்களுடைய பேரம் பேத்திகளும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இந்த டெக்னாலஜி வந்த காலத்திலிருந்து உங்களுடைய பேரன் பேத்திகள் பிள்ளைகள் யாவரும் வேறொரு சந்ததி போல காணப்படுகிறார்கள். அவர்கள் உங்களை போல அல்ல. கரெக்டு தானே? பெற்றோர்கள் உங்களை போல கிடையாது, அவங்க வேற மாதிரி காணப்படுகிறார்கள். அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா நிஜமாகவே இது உண்மையான வார்த்தை. இன்னைக்கு ஜென்சி என்ன படிக்கிற இளைய தளபதிகளே, ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், உங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, வேஸ்ட்டு, டம்மி பீஸு, அவங்களுக்கு ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது, அவங்களுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு வர தெரியாது. எல்லாம் சிரிக்கிறீங்க, தெரியுது, உங்கள் வீட்டில் தான் நடக்குதுன்னு தெரியுது எனக்கு. உங்கள் வீட்டில் தான் நடக்குதுன்னு தெரியுது. எனக்கு நிஜமாக நானே அப்படி தான் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து கூட நான் கூட சொல்லியிருப்பேன், உங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, எல்லாம் நீங்களாம் டம்மி பீஸ், ஒரு ஃபோனு கூட ஆப்ரேட் பண்ண தெரில, எப்போ பார்த்தாலும் என்னைய கூப்பிட்றீங்கன்னா எங்கள் அப்பாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பேன். ஏன்னா டெய்லி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் ஃபோனில். ஒரு நாள் ஸ்விக்கி வேலை செய்யலன்பாங்க, ஒரு நாள் வாட்ஸ்அப் வேலை செய்யலன்பாங்க, ஒரு நாள் என்னமோன்னு காட்டுதுரா அப்படின்பாங்க, ஒரு நாள் இப்படின்பாங்க, ஒன்றுமே தெரியாது. சரியா? ஆனால் அதற்காக அவங்க கிட்ட ஞானம் இல்லை என்று மட்டும் இளபதியான இளைய தளபதிகளாகிய ஜென்சி பிள்ளைகள் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் உண்மையாகவே நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா காரியங்களுக்கும் வேர் அவங்க கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு அவமதிப்புக்குள்ளாக நீங்க கடந்து சென்று விடவே கூடாது. இன்றைக்கு நிஜமாகவே பாருங்க, இன்னைக்கு அறிவின்படியாக நீங்க நடந்து கொள்றீங்க, ஞானம் இல்லை. ஞானம் எங்க இருக்கிறது? உங்க அப்பா அம்மா கிட்ட இருக்குது. ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒருவேளை அறிவு இல்லாம இருக்கலாம், நான் அந்த அறிவை சொல்லல, சரிங்களா? ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாத அறிவு இல்லாம இருக்கலாம். ஆனா அதற்காக அவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் என்று நீங்க சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க கற்றுக் கொடுங்க, அவங்க உங்களுக்கு ஞானத்தை போதிப்பார்கள், நீங்க அவங்களுக்கு உலகத்தின் அறிவை நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமேன். ஆனால் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க செய்கிற சில்மிச்சம் அட்டகாசெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணுற சாட்டு, நீங்கள் பண்ணுற எல்லாம் விளையாட்டையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே, அதுக்காகவே நீங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? சரி. அதன்படியாக இன்னைக்கு நிஜமாகவே இன்னைக்கு அநேக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், ஞானம் மட்டும் போதும், அறிவு மட்டும் போதும் நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், ரெண்டுமே தேவை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு ப்ராக்டிக்கலான செய்தி. நான் ஒரு 4-5 காரியங்கள் மட்டும், அநேக காரியங்கள் இருக்குது, அநேக வசனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது என்னால். இது உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக மட்டும் இருக்கும்படியாக தான் அந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு உங்களை எது சங்காரமாக்கிறது என்றால், உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எது சங்காரமாக்குகிறது என்றால், உங்களுடைய அறிவில்லாமையினால்படியினால்தான் நீங்கள் சங்காரமாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. இது நான் JJCC சபைக்கு மட்டுமே கொடுக்குற செய்தி. ஏன்னா மற்ற சபையில் நான் ஒருவேளை சொல்லுவேன் உங்களுக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா தேவனே அவங்க அறிந்து கொள்ளவே இல்லை. கரெக்டாக இல்லையா? மற்ற சபைக்கு நான் வேறு மாதிரி கொடுப்பேன்.
ஆனால் நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ஞானத்தை பெற்ற பிள்ளைகள். ஆனால் அறிவில்லாமையினால் நீங்கள் என்ன பண்ணப்படுகிறீர்கள்? சங்காரமாக்கப்படுகிறீர்கள். எதில் சங்காரமாக்கப்படுகிறீர்கள்? நான் முதலாவது காரியத்தை சொல்கிறேன். முதலாவது காரியம், நீங்கள் சங்காரமாக்கப்படுகிறது, வாலிப பிள்ளைகளை நீங்கள் சங்காரமாக்கப்படுகிறது, லவ் மேரேஜ், காதல் திருமணங்கள். அது மட்டும் கிடையாது, இள வயது திருமணங்கள். இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இந்த காதல் என்பது இன்னைக்கு வாலிபர்கள், இளைய தம்பதிகள் இடத்துல ஒரு மேன்மையான ஒரு காரியமாக, ஒரு ஸ்டேட்டஸ்டாக காணப்படுகிறது. இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இதை குறித்து யார் எதை சொன்னாலும் இதுக்கு விரோதமாக தான் வந்து நிற்பாங்க. ஏனென்றால் அம்மா அப்பா காட்டின பிள்ளையை விட நானே லவ் பண்ணி கட்டினேன்னா அது ஒரு கெத்து என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்கிறது. எப்படி அம்மா அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே கூட்டு போகணும், எப்படி யார் கண்ணும் படாமல் துப்பட்டாவை மாட்டிக்கொண்டு ஈசிஆர் ரோட்டில் ஓமாரில் ஓட்ட வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு அந்த அறிவெல்லாம் இருக்குது. எப்படி சினிமா தேட்டரில் போய் யாருக்குமே தெரியாத கார்னர் டிக்கெட்டை வாங்கி முக்காடை போட்டு உட்காரணும். இதெல்லாமே உங்ககிட்ட இருக்க அறிவு இருக்கு, ஞானம் இல்லை, அவ்வளோதான். கரெக்டா இல்லையா? அறிவு இருக்கு, எப்படி ஏமாத்தணும்னு அறிவு இருக்கு, ஆனால் ஞானம் இல்லை. இன்னைக்கு நிஜமா பாருங்க, அதனால எல்லாருமே தவறான முடிவுகளை எடுத்து எங்க போய் முடிகிறது? எல்லாருமே டிவோர்ஸ்ல முடிகிறது. எல்லாமே டிவோர்ஸ்ல முடிகிற காரியத்தை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு நிஜமாகவே நான் சொல்கிறேன், இந்த காதல் திருமணம் என்பது இளைஞர்களே நீங்களே உங்களுக்கு வைத்துக் கொள்கிற கண்ணி வெடி. நீங்க அறிவின்படியாக செயல்படுகிறீங்க, ஞானத்தின்படியாக செயல்படுகிறவர்கள் அல்ல. நீங்கள் ஞானத்தின்படியாக செயல்பட்டீர்கள் என்றால் காதலிக்க மாட்டீங்க. உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் எந்த கத்தர் காட்டுகிறாரோ அதை கல்யாணம் கட்டுவேன் என்று தீர்மானத்தோடு இருப்பீங்க. ஞானம் இல்லாதபடினால்தான் உங்க அறிவை யூஸ் பண்ணி நீங்கள் லவ் பண்ணி சங்காரமாகி கொண்டிருக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் லவ் பண்றது ஒரு கெத்து நினைத்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் லவ் பண்ணும் பொழுது நீங்கள் உங்களுடைய புத்தியை யூஸ் பண்றீங்க, ஞானி நினைத்துக் கொள்றீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைத்துக் கொள்றீங்க. ஆனா இல்லைங்க, உங்களுக்கு அறிவு மட்டும்தான் இருக்கு, ஞானம் இல்லை. புரிகிறதா இல்லையா? இன்னைக்கு நிஜமாகவே அதனால் நான் சொல்கிறேன், ஞானத்தின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஒரு காலத்தில் நாங்களும் ஞானம் இல்லாம தான் இருந்தோம். அதுக்காக என்னைய கை காட்டாதீங்க. நான் பண்ண தப்பு நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரிங்களா? என்னது, அண்ணாவே தப்பு பண்ணியிருக்கிறாரு ஒரு காலத்தில். அண்ணாவுக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, அதனால நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ தாவீது பாவம் செஞ்சான், அதனால நானும் பாவம் செய்யலாம் அந்த மாதிரி அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு நிஜமாகவே இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள். சரி, அப்படி என்றால் ஏன் நான் வேண்டாம் என்று சொல்லுகிறேன்? இந்த லவ் பண்ணி கல்யாணம் கட்டுறது எல்லாமே இள வயது திருமணங்களாக மாறி விடுகிறது. நீங்க 17 வயசு இருக்கும்போதே கல்யாணம் கட்டுவீங்க, 18 வயசு 19 வயசு இருக்கும்போதே கல்யாணம் கட்டி கொடுத்துருவீங்க. இன்னைக்கு நிஜமாக நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு அறிவில்லாமையினால நீங்க செய்கிற காரியம், ஞானம் இல்லாதபடினால் செய்கிற காரியம். அறிவின்படியாக ஐயோ 18 வயசுலேயே நம்ம கல்யாணம் கட்டி கொடுத்தோன்னா, ஒரு சபையில் இருக்கிற பிரதர் கூட என்கிட்ட அப்படிதான் சொன்னார். பிரதர், என் பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது, மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறேன், உடனடியாக கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரதர் ஒருக்கா என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், 18 வயசில் என்ன பிரதர் நீங்கள் கல்யாணம் கட்டி கொடுக்க போறீங்க, அவளுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் ஆலோசனை கொடுத்த அப்புறம் மாட்டிக்கொண்டார். ஏனென்றால் 18 வயசுல கட்டி கொடுத்தான்னா நல்லா 4-5 பிள்ளைங்களை பெற்று விடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படின்னு உலகத்தின் அறிவின்படியாக செயல்படுறீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், அதில் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? ஏனென்றால் இன்னைக்கு வாலிபர்களுடைய உடம்பில் முழுவதுமாக ஹார்மோன்ஸ் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது. தெரியுமா இல்லையா? ஹார்மோன்ஸ், லிபிடோ என்று சொல்வார்கள். இன்னைக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே வாலிபர்களுடைய சரீரத்தில் அப்படியே என்ன பண்ணும், வைப்ரேஷன் மோட்லயே இருந்து கொண்டிருக்கும். எதை பார்த்தாலும் வேண்டும் என்று கேட்கும், எந்த பொண்ணை பார்த்தாலும் அழகு என்று சொல்லும், எதை பார்த்தாலும் இச்சையோடு பார்க்க அது செயல்படும். இந்த ஹார்மோன்ஸ்லாம் எப்போ தெரியுமா அடங்கும்?
உங்க பிள்ளைகள் 27 வயசு 28 வயசு வந்த பிறகுதான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அடங்கும். அதனால தான் நானும் எங்க அப்பாவும் அநேகருக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறோம். தயவு செய்து சின்ன வயதுல நீங்க கல்யாணம் கட்டி கொடுக்காதீங்க. இதுக்காக சொல்றோம். ஏன் தெரியுமா? நீங்க உண்மை உள்ளவர்களாக தான் இருப்பீங்க. நீங்க உங்க புருஷனையும் இல்லை என்றால் மனைவியும் உண்மையாக நேசிக்கிறவர்களாக தான் இருப்பீங்க. நீங்க எல்லாருமே நல்லா சம்பாதித்து உங்க மனைவியை காப்பாற்றுவீங்க. மனைவி வீட்டில் நல்ல ஒரு மனைவியாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வா. ஆனால் உங்க சரீரத்தில் இருக்கிற உங்கள் கணவர் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக தான் இருப்பான். உங்கள் மனைவி உங்களுக்கு உண்மை உள்ளவனாக தான் இருப்பாள். ஆனால் உங்க சரீரத்தில் இருக்கிற ஹார்மோன்ஸ் உங்களை சும்மா விடாது. அது என்னது? துடித்து கொண்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்களே, இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்பாங்கல்ல, அதுக்கு தான் அர்த்தம். அது இளமை என்ன பண்ணுது? ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருக்கிறது. நீங்க வீட்டில் எவ்வளவு நல்ல புருஷனாக எவ்வளவு நல்ல மனைவியாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த இச்சைக்குள்ளாக விழுவார்கள். ஏனென்றால் இளமை ஊஞ்சல் ஆடி கொண்டு இருக்கிறது. இதுக்காக தான் நாங்கள் அட்வைஸ் பண்றோம். இள வயதில் கல்யாணம் கட்டி கொடுக்காதீங்க யாருக்கும். நீங்க பாருங்க, உங்க பிள்ளைங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தான் தெரியும். என் பிள்ளை நல்ல மெச்சூர் ஆயிட்டால, மெச்சூர் ஆனது வயசுக்கு வந்தது கிடையாது. வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் கட்டி கொடுக்கற கிடையாது. மெச்சூர் ஆயிட்டால் என்றால் இது எல்லாமே அடங்கி ஆண்டவருக்குள்ளாக ஒரு ஞானமுள்ள ஒரு பெண்மணியாக நடக்கிறாளா, அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பாருங்க. அதே மாதிரி மகன்களை பெற்ற தாயும் தகப்பனாரும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? என் மகள் நல்லா செட்டில் ஆயிட்டானா, இப்ப ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் தேவனை மட்டுமே தேடுகிறதையோ தேவனுடைய ஞானத்தையும் தேடுகிற மகனாக காணப்படுகிறானா, அதன் பிறகு மாத்திரம் நீங்க உங்க பையனுக்கு பெண்களை தேடுங்கள். இதற்கு முன்பதாக நீங்க அவசரப்பட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள், நல்ல பிள்ளைங்க தான், நான் கெட்டவர்கள் சொல்ல, நல்ல பிள்ளைகள் தான், ஆனா என்ன ஆகுது? இளமை ஊஞ்சல் ஆடுகிறபடினால என்னைக்காவது ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக யாராவது ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுடைய பிள்ளைகளை லைட்டா வசப்படுத்துற மாதிரி சிரிச்சு பேசினா உள்ள என்ன ஆயிடும்? பட்டர்ஃப்ளைலாம் பறக்க தொடங்கிறோம். உள்ள என்ன ஆயிடும்? புஷ்வானம் வெடிக்க தொடங்கிறோம். இது வாலிபர்கள் வயதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வர வியாதிங்க. இது உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் வாலிபர்கள் இது உங்க லைஃப்ல நடக்கலன்னா உங்களுக்கு மெடிக்கலி சம்திங் ராங். நீங்க டாக்டர் தான் போய் பார்க்கணும். இதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கலன்னா, நீங்க ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புஸ் புஸ் புஸ்ன்னு உண்டாகலன்னா உங்களுக்கு ஏதோ சம்திங் ராங். நீங்க டாக்டர் தான் பார்க்கணும். இதெல்லாம் அடங்குறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் பாருங்க, புலம்பல கத்த சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதே போல நீங்கள் பிறக்கிறது ஒரு காலம் உண்டு, நீங்கள் சின்ன பிள்ளையா மாறுறதுக்கு ஒரு காலம் உண்டு, நீங்க அதன் பிறகு வயது வருவதற்கு ஒரு காலம் உண்டு, நீங்க பக்குவம் ஆகுவதற்கு ஒரு காலம் உண்டு, பரிபூர்ணம் ஆவதற்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆகுவதற்கு உங்களுடைய காலமே வரும். அதுக்கு முன்பதாக நீங்கள் முடிவெடுத்தீர்கள் என்றால் என்ன ஆயிடும்? டிவோர்ஸ்ல தான் முடியும். இன்றைக்கு இதுதான் நம்ம இந்த உலகத்தில் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம சபையின் பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இருக்கிற பிரச்சனை கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை. அதன் பிறகு பாருங்க, அடுத்த காரியம் இன்றைக்கு நிஜமாவே பாருங்க, அறிவில்லாமையினால சங்காரமாக்கப்படாதீர்கள். வாலிப பிள்ளைகளே, ஜென்சி, இன்னைக்கு நிஜமாகவே அறிவின் நிமித்தமாக நான் சரியான காரியத்தை தான் செய்கிறேன், நான் தேவனுக்குள்ளாக தான் என் கேர்ள் ஃப்ரெண்டை தெரிந்து கொண்டேன், இப்படின்னு பொய்யை சொல்லி கொண்டு உங்களை அறிவை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்க, அறிவு இருக்குது, ஞானம் இல்லை. மேல் மாடி எம்டி. சரிங்களா? சரி, அதன்படியாக அடுத்த காரியம் நான் சீக்கிரமா முடித்து விடுகிறேன். மீதி காரியத்தில் இதான் முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது சோஷியல் மீடியா, சமூக ஊடகம். இன்னைக்கு பாருங்க, இந்த சமூக ஊடகம் டெக்னாலஜி இதில் வருகிற காரியத்தினால பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையை இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிதானே? பக்கத்தில் யார் கூப்பிட்டாலும் கேட்கற கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களா, எத்தனை பேர் ஃபோன் எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே கிடையாதா?
யாருமே கிடையாதா? வெரி குட். அப்படிதான் இருக்கணும். யாரும் இந்த போனுக்குள்ளாக வாழக்கூடாது. இது உங்க வீடு கிடையாது. இந்த போன் வந்து உங்க வீடு கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க வாழ்றீங்க? இந்த போனுக்குள்ளதான் போய் நீங்க வாடகை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படிதானே? இன்னைக்கு நிஜமாகவே அருமையான சபையின் பிள்ளைகளே, நீங்க அறிவில்லாமையினால நீங்க சங்காரமாக்கப்படுகிறீர்கள். ஏன்னா சோசியல் மீடியா முழுவதுமாக முட்டாள்கள் நிரப்பப்பட்ட இடம். ஒரு காலத்துல 30 வருஷம் முன்னாடி எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, ரோட்ல பைத்தியக்கார மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். எல்லாம் ஊரே அவனை வந்து சிரிக்கும். ஆனா இன்னைக்கு அவன் வந்து ரீல்ஸ்னு போடுறான், அவனுக்கு மில்லியன் கணக்கான லைக்ஸ் கிடைக்குது. இன்னைக்கு இதுதான் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அந்த அறிவில்லாமையின் பாதையை நீங்க தெரிந்து கொள்ளணும். அது உங்களை சங்காரமாக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, நம்ம சபையின் பிள்ளைகள் கிடையாது, இன்னைக்கு அநேக பெண்கள். ஏன்னா இதெல்லாம் நான் காட்டணும்னு விருப்பப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் உட்கார்ந்து இருக்காங்க, நிறைய காரியம் நான் காட்ட முடியாது. இன்னைக்கு காட்டணும்னு விருப்பப்பட்டேன். ஏனென்றால் இன்னைக்கு அநேக பெண்கள், நல்ல டீசென்டான ஃபேமிலியில் இருக்கிற பெண்கள், காலேஜ் பெண்கள், அவங்க டான்ஸ் ஆடுறதும் திறந்து காட்டுறதும் எல்லாம் டீஸ் பண்ணுறதும், அவங்க ட்ரெஸ்ஸை இப்படி அப்படின்னு வச்சு ஒரே இந்த பாட்டுக்கும் மற்ற மூவ்ஸ்க்கும் ஆடுறதும் சிலிச்சுக்கிட்டு பேசுறதும் முழுவதுமாக இன்ஸ்டாகிராம் முழுவதுமாக அதுதான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் முழுவதுமாக அதுதான் இருக்குது. ஏன் இந்த அறிவில்லாமையில் போய் நீங்கள் சங்காரமாக்கப்படணும்? வாலிபர்கள் ஜாக்கிரதை. அதன் பிறகு அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஒரு வசனத்தை சொல்லிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:23. அப்படின்னா பிரதர், நான் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதா? டிவியை யூஸ் பண்ணக்கூடாதா? கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடாதா? அப்போ அங்கே தான் பாருங்க, பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இதெல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம், லேப்டாப்பும் பார்க்கலாம், நீங்கள் டிவியும் பாருங்க. ஆனால் உங்களுக்கு ஞானத்தை உண்டாக்குகிற காரியத்திலே மட்டுமே நீங்க என்ன பண்ணணும்? அதை தகுதியா இல்லையா என்று தெரிந்து கொண்டு நீங்கள் அதை மட்டும் பார்க்கிற பிள்ளைகளாக நீங்க மாறினீர்கள் என்றால் தான் உங்களுக்குள்ளாக இருக்கிறது தேவனுடைய ஞானம். இல்லை என்றால் இந்த உலகத்தின் அறிவின்படியாக நீங்க டிவி, மொபைல் போன், இன்டர்நெட், கம்ப்யூட்டர்ல நீங்க உட்கார்ந்தீர்கள் என்றால் தவறான காரியத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. அதனால தான் சொல்றேன், டிவியை பாருங்க. எவ்வளவு நல்ல காரியம் இருக்கு தெரியுமா டிவியில்? ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதனால அந்த மாதிரி இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவோ அறிவுபூர்வமான காரியங்கள் இருக்கு, அநேக நல்ல காரியங்கள் இருக்கு. ஆனா அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே தேவையில்லாத காரியத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஞானம் இல்லாமல் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படாதீர்கள். அதன் பிறகு பாருங்க, மது மற்றும் போதை மருந்துகள். இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, எல்லா ஜென்சி பிள்ளைகளும் நீங்க வந்து மேன்மையாக பேசுறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் பிரதர், எனக்கு தெரியாத ஒரு காரியமே இல்லை. அப்ப ஏன் இது தீமை என்று உங்களுக்கு தெரியவில்லை? உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே, அறிவு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, ஆனா ஏன் இது தீமை என்று உங்களுக்கு தெரியவில்லை? இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இந்த அறிவில்லாமையினால் நீங்கள் சங்காரமாக்கப்படாதீர்கள். அதன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு காரியம், இது சொல்லாம வேண்டாமா நினைச்சேன், ஆனா நான் பிராக்டிக்கலாக நீங்க சொல்றபடினால இந்த வியாதி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுகிறபடினால நான் சொல்லியே ஆகணும். ஒன்று என்னதென்றால் மொழி மற்றும் இனவெறி. இதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்கும் இந்த மொழியை குறித்து மேன்மை பாராட்டி பேசுகிறவர்கள், இனத்தை குறித்து மேன்மை பாராட்டி பேசுகிறவர்கள், பிரிவினையை உண்டாக்குறவர்கள் ஏற்கனவே நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். பவுல் இப்படிப்பட்டவர்களை பார்த்து என்ன சொன்னார்? புத்தி இல்லாத கலாத்தியர்கள் என்று பார்த்து சொன்னார். யூதர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் உங்களை ஏமாற்றுவதற்காக வருவார்கள். இவங்களே பின்தொடர்ந்து, ஆமா நிறைய அணில் கூட்டம் இருக்குன்னு தெரியும். அணில் தானே அது பேரு? எனக்கு ரொம்ப தெரியாது. அது அப்பப்போ இந்த மீம்ஸ் தான் பார்ப்பேன் நான். ஒரு அணில் வாழை போல காட்டி கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அணில் கூட்டம் இவர் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிஜமாக நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு நடிகனுக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் வெறித்தனமாக உங்க பற்றை காட்டினீர்கள் என்றால் உங்க அறிவில்லாமையினால் நீங்கள் சங்காரமாக்கப்படுகிறீர்கள். இது கர்த்தருக்கு விருப்பமே இல்லாத காரியம். இது கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். இன்னைக்கு தாறுமாறாக பேசி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்போம்.
இன்னைக்கு அரசியலில் தாறுமாறாக பேசுகிறாங்க. இப்போ அதுவும் ரொம்ப கெட்ட வார்த்தை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தன் பெரியாரை பற்றி தப்பாக பேசுனதுனால நான் நிறைய அந்த மீம்ஸை பார்த்து தான் நியூஸை கண்டுபிடிப்பேன். அப்போ இந்த தமிழ் மீம்ஸ்லாம் பார்க்கும்போது அதுலேயே இப்போ கெட்ட வார்த்தை தாறுமாறாக யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. எல்லாம் கெடுதியாக மாறிவிட்டது. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. அறிவில்லாமையினால் நீங்கள் சங்காரமாக்கப்படாதீர்கள். கடைசியாக நிஜமாவே இன்னொரு காரியம், இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமாக ஒரு காரியமாக சொல்கிறேன். இதிலும் அறிவில்லாமையினால் அநேகர் சங்காரமாக்கப்படுகிறார்கள். என்னதென்றால் மருந்தகம் மற்றும் மருத்துவ காப்பீடு. இன்னைக்கு நிஜமாக நான் சொல்லுகிறேன், இந்த ஹாஸ்பிட்டல், டாக்டர், இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை குறித்து அநேக ஊழியக்காரர்கள் தவறாக சபைகளை வழி நடத்தி விட்டார்கள். இதையும் விசுவாசத்தையும் கோர்த்தி இன்னைக்கு நிஜமாகவே உங்களுடைய விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் டாக்டர் வேண்டாம், ஹாஸ்பிட்டல் வேண்டாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேண்டாம் என்று சொல்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே காவேரி ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க, எல்லாருமே அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. நீங்கள் வேணால் லாசர் பிரதர்கிட்ட கேளுங்க, அவர் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு அவர் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, எல்லா ஊழியக்காரர்களும் குறைஞ்சது 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாங்க, பெரிய ஊழியக்காரர்கள். ஆனால் வெளியில் போதிக்கிறது என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கும், எதுக்கு பிரதர் உங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிஜமாகவே இங்கே தான் நீங்கள் குழம்பி போயிட்டீங்க. விசுவாசம் உங்கள் ஆத்மாக்கு தான் தேவை, உங்கள் சரீரத்திற்கல்ல. சரீரம் எங்கே போக போகுது? மண்ணுக்கு போக போகுது. ஆனா உங்க சரீரம் பலவீனப்பட்டு விட்டால் உங்க ஆத்மாவும் அதோட சேர்ந்து நஷ்டப்படும் அல்லவா? இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து தானே வச்சிருக்கிறாரு. இந்த சரீரம் இல்லாம உங்க ஆத்மா எப்படி உயிர் வாழும்? அப்படி என்றால் இந்த சரீரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அப்படித்தானே? இன்னைக்கு அநேகர் ஒருவேளை தவறான ஆலோசனை கொடுத்திருந்தால் கூட நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், ஒரு அறிவின் பூர்வமா. அதனால நான் சொன்னேன், இது பிராக்டிக்கல் மெசேஜ். இது ஒரு பிராக்டிக்கல் மெசேஜ். என்னதென்றால் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படாதீர்கள். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் நாங்கள் பார்த்துட்டோம், நல்லா பயங்கரமாக பேசுவாங்க. நான் போன தடவை கூட இந்த செய்தி கொடுக்கும்போது கூட நிறைய பேர் இதுக்கு எதிர்த்து பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு நான் தைரியமாக மறுபடியும் நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அநேகர் எனக்கு எதிர்த்து பேசினாங்க. ஆனால் அதிலே 2-3 பேர் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் சொன்னபடியாக நாங்கள் அந்த இன்சூரன்ஸை நாங்கள் போட்டிருந்தோன்னா இந்த நேரத்தில் எங்களுக்கு லட்சக்கணக்கான பணம் வீணாகி இருக்காது. ஏனென்றால் நீங்கள் விசுவாசம் 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 என்று சொல்கிறவர்களா இருந்தனா, ஒரு வியாதி வந்தனா ஏசப்பா என்னை குணப்படுத்துவார் என்று நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு விசுவாசத்தை மேன்மை பாராட்டினீர்கள் என்றால் அல்லேலூயான்னு சொல்லி உங்களை பாராட்டி விட்டு நான் போயிடுவேன். ஆனால் நீங்கள் யாருமே அப்படி இல்லையே. ஒரு வியாதி வந்தால் எங்கே ஓடுறீங்க? ஹாஸ்பிட்டல் தான் ஓடுறீங்க. யார் வீட்டிலே உட்காந்து ஜெபிக்கிறீங்க? மேபி 2-3 பிள்ளைங்க அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியும். 1-2 பிரதர்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தீங்கன்னா நான் அவங்களே நான் டச் பண்ண விரும்பல. ஆனால் மீதியானவர்கள் நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். உங்களுடைய உடல்நிலை பாதிப்பினால் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படாதீர்கள். இன்னைக்கு நிஜமாகவே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா நிஜமாகவே அவங்க குணப்படுத்துவாங்க. ஆனால் என்ன தேவை இருக்கும்? அது கொஞ்சம் காசு கிடையாது. நீங்கள் சம்பாதித்தது எல்லாமே போயிடும். நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அங்கே போகும். கடைசியில் என்ன ஆகும்? நீங்கள் ஒரு இடையூறுதலுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று விடுவீங்க. இன்னைக்கு அதனால தான் நான் சொல்கிறேன், நிஜமாகவே இன்னைக்கு அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படாதீர்கள். நீங்கள் சொல்வீங்க, பிரதருக்கு ஒருவேளை விசுவாசம் இல்லை. பாலின் கொஞ்சம் முன்னாடி வந்துடு. ஆமாம், அதனால் நான் ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு, ஏன் தெரியுமா, நீங்கள் என்னடா பிரதர் இப்படி விசுவாசம் இல்லாமல் பேசுகிறாரு, ஏன் இப்படி இன்சூரன்ஸில் எடுக்க சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. நான் இங்கே தான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு சாட்சியாக நானும் பாலினும் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்னைக்கு நிஜமாகவே நீங்கள் யாருமே அறிவில்லாமையினால் நீங்கள் சங்காரமாக்கப்படக்கூடாது என்பதை ஒரே நோக்கத்திற்காக சில காரியங்களை நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். சரி, நானும் பாலினும் 2006ஆம் வருடத்தில் குடும்பத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது. ஆனால் அறிமுகம் கிடைத்தால் கூட நாங்கள் ரொம்ப பேசிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே நான் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன், எனக்கு இதுதான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பெண் என்று சொல்லி நான்
ஊரெல்லாம் சுற்றலைங்க, மற்ற பிள்ளைங்க மாதிரி ஊரெல்லாம் சுற்றலை. 10 வருஷம் ஆனால் தனிமையில் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் இதுதானா என்று கத்திரிடத்துல நான் கேட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிற இடத்துல தான் பாலினுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. நாங்கள் ரொம்ப பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் ஜனவரி 2007 பேச தொடங்கினோம். ஏன் ரொம்ப பேசிக்கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபோன் பண்ணி தான் பேசணும். துபாய்க்கு 1 நிமிஷத்துக்கு 20 ரூபா. நான் 1 மணி நேரம் அவங்ககிட்ட பேசினேன்னா 2000 ரூபா பில் வரும். அதனாலேயே ரொம்ப பேச முடியல. அங்கே துபாயில் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோன்லேயும் ரொம்ப பேச முடியவில்லை. அப்படி என்றால் எனக்கு நிஜமாவே அப்படி தான் நாங்கள் அறிமுகமாக்கப்பட்டோம். அப்போ நாங்கள் எல்லாம் சேட்லாம் ஏதோ ஒரு சேட் அனுப்புவோம், அப்பப்போ டைம் இருக்கும் இமெயில் அனுப்புவோம். ஆனால் நான் நிஜமாக நினைத்தேன், சரி அம்மா அப்பா சொன்னதுனால நான் பேசுகிறேன். ஆனால் நிஜமாவே எனக்கு கிடையாது. நான் தெரிந்து கொண்ட என் அறிவின் நிமித்தமாக நான் தெரிந்து கொண்ட அந்த பொண்ணு தான் எனக்கு வர வேண்டிய எனது மனைவி என்று நான் ஒரு வகையில் ஒரு தீர்மானமாக தான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது தான் கர்த்தர் என்னுடைய மனதை கம்ப்ளீட்டாக மாற்றினார். நான் ரொம்ப ஜெபிப்பேன். இது எப்படி மாற்றினார் என்றால், ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு குழப்பத்திலேருந்து ஆண்டவர் எனக்கு சரியான காரியத்தை எனக்கு தெரிந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் காலையில் 2-3 மணி நேரம் ஜெபிப்பேன், நைட் 2-3 மணி நேரம் ஜெபிப்பேன். நான் நிஜமாவே அந்த மாதிரி எதற்கும் நான் ஜெபித்தது கிடையாது. ஏன்னா அது எனக்கு தெரியும் மிக மிக முக்கியமான ஒரு கட்டாயத்தில், ஒரு கால கட்டாயத்தில் இருந்தேன். எப்படின்னா, அடுத்த செகண்ட் லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு ஏற்கனவே தெரியும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னு தெரியும். நாளைக்கு எந்த விதத்துலையும் நான் செய்கிற ஊழியத்திற்கு பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதை நான் தெரியணும். அதனால் நான் இவ்வளோ பயமுத்துவேன். நாளைக்கு நீ என் ஊழியத்துக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு நடுவில் வந்தேன்னா உன்னை நான் விட்டுட்டு போயிடுவேன். இப்படிலாம் நான் அவளை பயமுத்தி இருக்கிறேன். சரிங்களா? ஆனால் நிஜமாகவே நாங்கள் சமூகமாக தான் பேசணும். அதுக்கப்புறம் ஜூலை மாதம் அவள் இங்கே சென்னைக்கு வரும்பொழுது நிஜமாக அப்போ கூட நான் டிசைடடாக இல்லை, அவளும் டிசைடடாக இல்லை. ஆனால் நிஜமாகவே நான் என்ன செய்தேன் என்றால், இதெல்லாம் கர்த்தர் நடத்தின காரியம். எங்ககிட்ட அந்த டிசிஷனை கொடுத்துருந்தேன்னா ஒருவேளை நாங்கள் வீட்டுக்கு போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நான் என்ன பண்ணேன், அங்கே வீட்டுக்கு போயிட்டு எங்கன்னா பொண்ணு பார்க்குறக்காக வீட்டுக்கு போவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டோட பொண்ணை பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் நான் அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன், எனக்கு இங்கே உட்காந்து பேச முடியல, நான் அவளை வெளியே கூப்பிட்டு போட்டுமான்னு கேட்டேன். அவங்க வீட்டில் எல்லாருடைய மூஞ்சும் மாறி போயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா பொண்ணை அப்படி வெளியே விட மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா நீ சரி நீ கூப்பிட்டு போ அப்படின்னாங்க. அங்கேயும் அவளுக்கு நிறைய டேஞ்சர்லாம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா, நான் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு அவளை கூப்பிட்டு போனேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பர்ஸ் எடுக்காமல் போயிட்டேன். சரிங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பார்த்தா பணம் இல்லை. பணம் இல்லாமல் முதல் நாள் அவளை சந்திக்கிறேன். சரிங்களா? பணம் இல்லாமல் போய் எங்கேயும் சில்லறைகள்லாம் பொறுக்கிட்டு இந்த ஐஸ்கிரீமுக்காக காசை கொடுக்குறேன். ஆனால் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுலேயும் என்ன அக்யூஸ் பண்ணவே இல்லைவா. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டிலேயே அவங்களே என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், ஓஹோ இவங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஓகே ஆயிடுச்சு, அதனால் அவங்க முடிவெடுக்க வேண்டாம், அதனால் நம்மளே முடிவெடுத்து விடலாம் என்று சொல்லி நாங்கள் அங்கே வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே வீட்டில் சொன்ன முதல் வார்த்தை, உங்கள் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஜூலை 14ஆம் தேதி உங்கள் என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டாங்க. எனக்கும் ஷாக்கு, அவளுக்கும் ஷாக்கு. ஆனால் அங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு காரியத்தை எனக்கு தெரியும், ஏற்கனவே ஏசப்பா எனக்கு இவள் தான் மனைவி என்று சொல்லிவிட்டார். அதனால் நான் பொறுமையாக நான் காத்துக்கொண்டேன். ஆனால் அவளுக்கு அந்த கான்ஃபர்மேஷன் வரல. சரி, அப்போ டிசம்பர் மாதம் கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவள் வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். சரிங்களா? சார் வீட்டுக்கு அனுப்பி விட்டாருங்களா, அவள் துபாய்க்கு போயிட்டான். அப்போ துபாய்க்கு போன பிறகு அப்புறம் அங்கேருந்து அவள் சேட் பண்ணால், அப்போ அவளுக்கு சில காரியத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரியும். விருப்பம்னா என் மேலே இல்லை, அவளுக்கு மெயினாக சென்னைக்கு வர வேண்டாம், எங்கேயாவது சென்னையிலேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் அவளுக்கு. வேறு எங்கேயாவது நல்லா, ஏன்னா நான் சொல்லிட்டேன் என்னதுன்னா, எங்கள் அம்மா அப்பா என்னுடைய சபை எங்கே இருக்குதோ அங்கே தான் என் வீடுன்னு ஒரு மெயில் போட்டேன் நான். அப்படின்னா சென்னையில் தான் இருப்பேன், நீ சென்னைக்கு தான் வரணுங்கிற மாதிரி நான் ஒரு மெயில் போட்டேன். அதுலேருந்து அவளுக்கு அல்லாம் பெல்லாம் அடிக்க தொடங்கிடுச்சு. ஏன்னா அவள் விருப்பப்பட்டதுன்னா லண்டனில் எங்கேயா ஒரு மாப்பிள்ளை, அமெரிக்காவில் எங்கேயா ஒரு மாப்பிள்ளை, அப்படி தான் போகணுன்னு அவள் விருப்பப்பட்டு இருந்திருப்பாள். ஆனால் நிஜமாகவே கர்த்தரும் அவளுடைய உள்ளத்தில் பேசி இருந்திருக்காரு. அது கடைசியில் பேசினார், எல்லாம் மாறினது. ஆனால் இதற்கு நடுவில் அவள் சில விதத்தில் இதை எப்படியாவது தள்ளி போடணுங்கிறதுக்காக அவள் மெயில் அனுப்புவாள். ஒரு மெயில் எப்படி தெரியுமா அனுப்புனா, சும்மா வேடிக்கைக்காக சொல்கிறேன். என்னதுன்னா,
உங்களுடைய பேர் ராபின் எனக்கு பிடிக்கல, ஏன்னா என் பேர் சித்ரா பாலின், சித்ரா பாலின் ராபின்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போட்டா. எனக்கு கோவம் வந்துடுச்சு. அப்படின்னா சரி நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உடனே அவ்வளோ அதுக்கு பயந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு மெயில் அனுப்புனான். அதன் பிறகு இன்னொரு மெயில் அனுப்புனா. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மெயில் அனுப்புனான். என்ன மெயில் அனுப்புனாள் என்றால், எங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் நான் இதை மறைக்க விரும்பலை. எனக்கு சிறு வயதில் இருந்தே ஒரு பெரிய ஒரு வியாதி எனக்கு இருக்கிறது. என்ன வியாதி என்றால், அவளுக்கு சின்ன வயசுலேயே 13 வயசு 14 வயசுலேயே ஒரு அப்ளாஸ்டிக் அனீமியா வந்தபடினால அது அவளுடைய சரீரத்தில் இரத்த உற்பத்தி இல்லாதபடினால கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் 3-4 மாதம் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவளுக்கு 13 வயசு இருக்கும் பொழுதே ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3-4 மாதம் அவர் பிழைப்பாலோ பிழைக்க மாட்டாலோ என்ற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால், அப்படி என்றால் எனக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாள். என்ன மெயில் என்றால், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குது, என் குடும்பத்தார் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் நான் இதை மறைக்க விரும்பலை, இதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அப்போ உடனடியாக இவ சொன்ன உடனே எனக்கு புரியல அந்த மெயில். அதுக்கப்புறம் நான் இன்டர்நெட்டில் நான் சர்ச் பண்ணேன். நான் இன்டர்நெட்டில் இந்த வியாதியை குறித்து நான் சர்ச் பண்ண உடனே எனக்கு தெரில, அந்த டைமில் அந்த ஆராய்ச்சியெல்லாம் எப்படின்னு தெரில, இப்படிப்பட்ட வியாதி சிறு வயதிலே இருக்கிறவர்களுக்கு அவர்கள் 30 வயது 35 வயதுக்கு மேலாக அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று எனக்கு முதலாவது வந்த சர்ச். நான் அதன் பிறகு 2-3 காரியத்தை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயும் இதான் எழுதப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் வயதான காலத்தில் வந்தேன்னா கூட ஏதாவது கொஞ்சம் ட்ரீட் பண்ணலாம். ஆனால் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இந்த அப்ளாஸ்டிக் அனீமியா அவர்களுக்கு இருந்தபடினால அவர்களுக்கு 30-35 வயது, உலக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியாக 30-35 வயதுக்கு மேலாக அவங்க அநேகர் வாழ மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இது பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு வருத்தம். என்னதுரா இது, கர்த்தர் தானே எனக்கு இந்த பெண்ணை காட்டினார், அப்படி என்றால் கர்த்தர் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்க வைத்தார், இது எப்படி நான் எடுத்துக்கொள்ளலாமா? ஆனால் நிஜமாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகத்தின் அறிவின்படியாக நான் செயல்பட்டிருந்தேன்னா, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் உங்களுடைய அறிவின்படியாக நான் செயல்பட்டிருந்தேன்னா உடனடியாக என்ன செய்திருப்பீர்கள்? எல்லாருமே ஐயோ அந்த பொண்ணுக்கு வியாதி இருக்குது. ஏன்னா இந்த அனிமிக் பிளாஸ்டியாக இருக்கிறவங்கலாம் குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரத்தம் ஓட்டம் இருக்காது. அப்படி என்றால் இந்த வியாதி இருக்கிறது என்று தெரிந்த உடனே இது வேண்டாம் என்று சொல்லி தள்ளி விட்டிருப்பார்கள். ஆனால் ஏசாப்பா என்னோடு பேசினார் ஞானத்தில். எனக்கு ஏசாப்பா ஞானத்தோடு பேசி இதுதான் உனக்கு என்று அழுத்தமாக சொன்னபடினால நான் அதை பெருசாகவே நான் எண்ணிக்கொள்ளவே இல்லை, அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஆனால் ஞானத்தின்படியாக கல்யாணம் கட்டின பிறகு ஏசாப்பாடைய ஞானத்தின்படியாக எனக்கு அப்போ நிஜமாகவே நீங்களாம் எப்படி இருந்தீங்களோ அதே போல் இன்சூரன்ஸ்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியாது. சரிங்க, தெரியாதுன்னா தெரியும், எல்லாம் எதுக்கு தேவை, நம்மளாம் என்னது 27 வயசு தான் நான் இருக்கேன், நம்மளுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு. ஆனால் தேவன் அவருடைய ஞானத்தின்படியாக அன்றைக்கே ஒரு இன்சூரன்ஸ் போட வைத்தார். இன்னைக்கு நிஜமாக நான் சொல்லுகிறேன், இது தேவனுடைய ஞானம் அதை போதித்தது. என்னுடைய அறிவின்படியாக அந்த இன்சூரன்ஸை நான் பணம் கொடுத்து நான் வாங்கினேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய ஞானம் போதிக்கிற ஞானம் போதிக்கும், சில காரியத்தை உணர்த்தும். இது நிஜமாவே எனக்கு உணர்த்தினதுங்க. ஏன்னா நிஜமாவே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா நான் போய் தேடியெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கவே மாட்டேன், உங்களை மாதிரி தான் இருந்திருப்பேன். நான் தேடியெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் கர்த்தருடைய ஞானம் உணர்த்தினது, இன்சூரன்ஸ் போடுன்னு உணர்த்தினது. அதன்படியாக அறிவின் நிமித்தமாக நான் இன்சூரன்ஸை வாங்கினேன். இன்னைக்கு நிஜமாவே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எங்களுடைய அம்மா காரியம் உங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா காரியம் தெரியும், எங்களுடைய காரியம் தெரியும். இன்னைக்கு நிஜமாகவே நான் சொல்கிற ஒரு ஞானத்தின்படியாக சொல்கிறேன், இந்த இன்சூரன்ஸ் இல்லை என்றால் எங்கள் அம்மா எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு பேஸ் மேக்கர் இருக்கிறது, எங்கள் அப்பாவுக்கு இப்போ கூட ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, பாலினும் இப்போ ஒரு சமீபத்திய ஒரு காரியத்தின்படியாக ஹாஸ்பிட்டல் போனாங்க. எங்களுக்கு வருமானம் கிடையாது. இன்னைக்கு நிஜமாகவே நாங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கவில்லை என்றால் இந்த ஊழியம் பாதிக்கப்பட்டிருக்குமா இருக்காதா? பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா மன நிம்மதியும் இருந்திருக்காது,
யார்கிட்ட வந்து நான் காசை கேட்பேன்? எங்க போய் அவளை அட்மிட் பண்ணுவேன்? நிஜமா அதை நான் சொல்றேன். தேவனுடைய ஞானம் வேறு, உங்களுக்கு போதிக்கும். ஆனா அறிவின்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற தவறான போதகர்கள் பேசுற வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு நிஜமாவே சொல்லுகிறேன், இன்னைக்கு நான் ஊழியத்தை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லாமல் கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து அநேக காரியங்களை நடத்துகிறார் என்றால், நான் தெரிந்து கொண்ட என் மனைவி ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னைக்கு அவ்வளோ பலவீனத்தில் இருந்தாலும் பலத்தோடு, இப்போ அவளுக்கு 45 வயசு, எனக்கும் 45 வயசு. இன்னைக்கு சயின்ஸ் படியாக உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வந்து எங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். டாக்டர் ஆச்சரியப்படுவாங்க, ஏன்னா ஜபத்தில் தான் விடுவோம். இப்போ கூட அவள் லிவரில் பெரிய ப்ராப்ளம். நாங்கள் இப்போ தான் எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எதுவும் பெருசாக இல்லைன்ட்டாங்க. இருக்கு, ஆனால் எதுவும் பெருசாக பயப்படுற அளவு கிடையாது. ஏன்னா அப்போலோக்கு நாங்கள் போகும்போது எங்களை பயமுறுத்துனாங்க, கம்பல்சரியாக அவங்க உயிரோடு இருக்கணும்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும்ட்டாங்க. நான் யார்கிட்டையும் நான் சொல்லலை. கம்பல்சரியாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் 40 லட்சம் ரூபா ஆகும். என் இன்சூரன்ஸ் கூட கவர் பண்ணாது, என்கிட்டயே வருமானம் கிடையாது. ஆனால் நிஜமாகவே அப்படி பயமுறுத்துனாங்க அப்போலோவில். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவள் காது கேட்குறபடியாவது பேசி பேசி போவாங்க. அவளுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனாலும் நிஜமாகவே நான் ஜெபித்து கர்த்தருடைய கருத்தில் விட்டோம். இப்போ எல்லாம் பிளட் டெஸ்ட்டும் வந்துச்சு. அந்த டாக்டர் சொல்கிறாங்க எல்லாமே நார்மலாக இருக்குங்கிறாங்க. இவளுடைய அனிமிக் டாக்டர், இந்த ஹீமாலஜி டாக்டர் வந்து அவர் பார்த்து, உலகத்தில் வந்து 10% ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த மாத்திரை வேலை செய்தோம். யூ ஆர் லக்கி, இந்த மாத்திரை உனக்கு வேலை செய்யுது, அதனால உனக்கு பிரச்சனை கிடையாதுன்னாரு. இது எல்லாமே கர்த்தர் கொடுக்குற அனுகூலம். நம்ம சரீரத்தை பாதுகாத்து கொள்ளணும். இவ பாதிக்கப்பட்டு இவ வியாதியில இருந்து எனக்கு கையில் பணம் இல்லாமல் இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி இருந்து நான் இந்த செய்தியை கொடுக்க முடியுமா? இப்படி தைரியமாக நாங்கள் கொடுக்க முடியுமா? ஒரே சஞ்சலத்தில் தான் இருப்பேன். அடுத்த நேரம் எது நடக்கும், அதனால தான் நான் பணத்துக்கு எங்கே ஓடுவேன், எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பேன், அப்படி தானே? அதனால தான் நான் சொல்கிறேன், ஆத்மா வேற சரீரம் வேற. உங்கள் ஆத்மாவையும் விசுவாசத்தையும் நீங்கள் மேன்மை பாராட்டுங்க, அதை நான் ஒன்றும் சொல்லல. ஆனால் உங்கள் சரீரத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு நீங்கள் அதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்க. இந்த சரீரம் பலவீனமான ஒரு பாத்திரம் தான். இந்த பலவீனமான பாத்திரத்திற்கு என்னென்ன காரியம் நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் ஆத்மாவுக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்லப்பா, உங்கள் விசுவாசத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்ல. மாண்டு போகிற இந்த சரீரத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டீர்கள் என்றால் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யலாம், இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு ஓடலாம். உங்கள் பேரன் பேத்திகளோடு கீழே நல்லா உருண்டு விளையாடலாம். இல்லைன்னா வியாதியோடு உட்கார வேண்டியதாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயத்தோடு காணப்பட வேண்டியவர்களாக இருக்கணும். நான் நிஜமாக சொல்கிறேன், ஞானம் இல்லாமல் இருக்காதீங்க, அறிவு இல்லாமல் இருக்காதீங்க. உங்கள் அறிவு இல்லாமனால இந்த இன்சூரன்ஸ்லாம் போடாமல் சங்காரமாக்கப்படாதீர்கள். யாராவது வந்து சபையில் வெளியில் வந்து பிரதர் சொல்கிற தப்பு, பிரதர், ஏன்னா அவங்களை நான் பாதுகாக்கணும். இனிமேல் யாராவது ஒருத்தர் வந்து சபைக்கு வெளியில் வந்து பிரதர் சொல்கிற தப்பு, பிரதர் சொல்கிறது வந்து அதெல்லாம் அவிசுவாசம் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட தயவுசெய்து காட்டி கொடுத்துருங்க. தயவுசெய்து என்கிட்ட காட்டி கொடுத்துருங்க. ஏன்னா நான் ஒரு பயத்தை உண்டாக்கணும். ஏன்னா என்னுடைய சபையின் பிள்ளைங்க, நீங்கள் என்னுடைய குடும்பத்தார், நீங்கள் சங்காரமாக்கப்படுகிறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, எத்தனை பேர் நம்ம சபையின் பிள்ளைங்க இப்படிப்பட்ட இன்சூரன்ஸ் இல்லாமல் அவதிப்படுறாங்க. நான் சொல்கிறேன், இப்போ கூட பாருங்க, நம்ம அருமையான பிரதர் ஜேக்கப் காரன் இன்சூரன்ஸ் கிடையாது, அதனால ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆயிட்டாங்க, அவன் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணல. எதுக்காக சொல்றேன், எவ்வளவுதான் நீங்க உங்க ஆவியில உற்சாகமா இருந்தாலும் சரீரத்தில் பலவீனம் வந்துடுச்சுன்னா ஓடிதான் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இதை எப்படி உங்க காருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க கார் மெக்கானிக்கு போறீங்களோ அதே மாதிரி உங்க சரீரத்தில் ஏதாவது பலவீனம் வந்துச்சுன்னா டாக்டருக்கு போகணும். முழுவதுமாக நான் ஏசாப்பாட என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கிட்ட நான் ஒன்றும் தொடலப்பா, உங்களை நான் சீண்டவே இல்லை. ஆனால் நீங்கள் மற்றவர்களை சீண்டாதீங்க, மற்றவர்களை நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போடாதீங்கன்னு உங்களுடைய போதகத்தை அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. நான் நிஜமா சொல்கிறேன், அறிவில்லாமையினால சங்காரமாக்கப்படாதீர்கள். ஹல்லேலூயா. இதனால நீங்கள் வந்து இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு செய்தி கூட, நேரமாக ஆயிடுச்சு, அதனால் நான் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டும் என்று நான் வந்து இது விருப்பப்பட்டேன். ஏன்னா நம்ம சபையின் பிள்ளைங்கள் அநேகர் ஞானத்தோடு இருக்கிறீங்க, ஆனால் அறிவில்லை.
இன்னைக்கு ஜென்சி பிள்ளைங்க, நீங்க அறிவு இருக்கு, நீங்க எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரியும், உங்க ஆபீஸ்ல எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. ஆனா நீங்க தேவனுடைய ஞானத்தை தேடுங்க, தேவனுடைய வழி நடத்துதல் படியை தேடுங்க. கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஊரு சுத்துறது, இது பின்னாடி நீங்கள் போய் கொண்டிருந்தீர்கள் என்றால் அறிவில்லாமையினால் சங்காரமாக்கப்படுவீர்கள். ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஆமென். சரி.